Hello all, welcome to Study Buddy and இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரமில் சாப்டர் 9 a general survey of social cultural reform movements தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் வந்து ப்ரீவியஸ் சாப்டரில் நம்ம பார்த்தோம். ஸோ சாப்டர் 8ல் சாப்டர் 8 வந்து எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்காதீங்க, பிகாஸ் யூடியூப்பில் நான் போஸ்ட் பண்ணல. அது வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த வீடியோஸ் வந்து அவுட் சோர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு மாடர்ன் இந்தியா கோர்ஸை ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் என்னென்ன கவர் பண்ணுவேன்னு சொல்லிடுறேன். ஸோ ஸ்பெக்ட்ரம் புக் வந்து மெயின். அது இல்லாமல் வந்து நம்ம என்னென்ன கவர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக்ஸில் இருக்கிற எல்லாமே அலசி ஆராய்ஞ்சு 6th-லேருந்து 12th வரைக்கும் மாடர்ன் இந்தியாவுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம கிளாஸ் எடுத்து முடிச்சாச்சு. அது இல்லாமல் ஐசிஎஸ்சி புக்ஸ்லேருந்து சில இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ரிலேட்டட் டு மாடர்ன் இந்தியா வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக எடுப்போம். அண்ட் நம்ம ஃபுல்லாக ஹோலிஸ்டிக்காக முடிஞ்சக்கப்புறம் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் டெஃபினட்டாக உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ நம்மளோட மாடர்ன் இந்தியா கோர்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபுல் கோர்ஸுக்குமே வந்து 3000 காஸ்ட் ஆகுது. ஸோ 3000 ஒரே நேரத்தில் பே பண்ணணும்னு இல்லை, நீங்கள் 2 or 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் எடுத்து பே பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம கோர்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னா டெஃபினட்டாக கீழே வந்து டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணி இன்னும் டீட்டெயில்ஸ் கேட்கணுன்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஹொலிஸ்டிக்காக வந்து லெசன் பை லெசன் எல்லாமே வந்து வீடியோவாக வந்துடும். நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சோஷியோ-கல்ச்சுரல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் அண்ட் தியர் லீடர்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமான லெசன் ஃபார் போத் ப்ரிலிம்ஸ் அஸ் வெல் அஸ் மெயின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ராஜா ராம்மோகன் ராய் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது பிரம்ம சமாஜில் தான் எல்லா புக்ஸ்லையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான லெசன் இது. அண்ட் நிறையா ஃபேக்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுக்க வேண்டியது வரும். ஸோ ராஜா ராம்மோகன் ராய் வந்து 1772லேருந்து 1833 வரைக்கும் வாழ்கிறாரு. ஸோ ஆஃபன் கால்டு த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனைசான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனைசான்ஸ்னால் என்னென்னா, ஆல்ரெடி நான் ரெனைசான்ஸ்க்கு மீனிங் சொன்னேன். வாட், வை, ஹவு அப்படின்னு திங்க் பண்ணுறவங்க. ஸோ எதுக்காக நம்ம பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், எப்போ பண்ணணும், எதுக்கு பண்ணணும், இது எல்லாமே வந்து நம்மளே நம்ம கேள்வி கேட்டுட்டு நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் கேள்வி கேட்டு நம்ம பண்ணும்போது ஒரு தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு வந்து உருவாகும். ஸோ அதுதான் வந்து ரெனைசான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்கிரேட் ஆகிட்ருக்கீங்க வேறு லெவலுக்கு. ஸோ நம்மளை சுற்றியும் வந்து இருக்கிறவங்கள நம்ம வந்து இந்த மாதிரி யோசிங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து ரெனைசான்ஸ். ஸோ நம்ம வந்து இங்கே இந்தியாவில் வந்து ஹீஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனைசான்ஸ் அண்ட் த மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியா வாஸ் அ மேன் ஆஃப் வெர்சடைல் ஜீனியஸ். ரொம்ப ஒரு ஜீனியஸான பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட், ராம்மோகன் ராய் பிலீவ்ட் இன் த மாடர்ன் சயின்டிஃபிக் அப்ரோச் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹியூமன் டிக்னிட்டி. ஸோ மாடர்ன் சயின்டிஃபிக் அப்ரோச்சை வந்து எப்பவுமே வந்து இவர் லீட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அண்ட் பிரின்சிபல்ஸ் ஹியூமன் டிக்னிட்டி ரொம்ப முக்கியம், ஒரு சோஷியல் ஈக்குவாலிட்டி ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருப்பார். ஹி புட் ஃபெய்த் இன் மோனோதீசம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோனோதீசம்னா வந்து ஒரே ஒரு கடவுளை வழிபடுறது தான் மோனோதீசம், சரிங்களா? ஸோ அவர் வந்து பாலிதீசம் கண்டம் பண்ணார். ஸோ நிறையா காட்ஸை வந்து கும்பிடுறது வந்து கண்டம் பண்ணார். ஹி ரோட் கிஃப்ட் டு மோனோதீஸ்ட். ஸோ 1809 எழுதியிருப்பார். அண்ட் டிரான்ஸ்லேட்டட் இன்டு பெங்காலி த வேதாஸ் அண்ட் ஸோ இந்த கிஃப்ட் டு மோனோதீஸ்ன்னு சொல்லிட்டு புக்கு. அண்ட் அது இல்லாமல் வேதாஸை வந்து பெங்காலியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். அண்ட் 5 உபனிஷத்ஸ் டு ப்ரூவ் ஹிஸ் கன்விக்ஷன் தட் ஏன்ஷியன்ட் ஹிந்து டெக்ஸ்ட் சப்போர்ட்டட் மோனோதீசம். ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுவார், எதுக்காக லோக்கல் லாங்குவேஜஸில் வந்து பெங்காலியில், இவர் ஒரு பெங்காலி, ஸோ எதுக்காக பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ஹிந்து டெக்ஸ்ட் எல்லாம், இதெல்லாம் ஹிந்து டெக்ஸ்ட், உபனிஷத்ஸ், வேதாஸ் எல்லாம், ஸோ இதெல்லாம் வந்து மோனோதீசம் தான் வந்து ப்ரொபகேட் பண்ணுறாங்க இதில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இன் 1814 ஹி செட்டப் த ஆத்மிய சபா. ரொம்ப முக்கியம், ஆத்மிய சபா செட்டப் பண்ணது ஒரு சொசைட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இன் கேல்கட்டா டு ப்ரொபகேட் த மோனோதீஸ்டிக் ஐடியல்ஸ் ஆஃப் த வேதாந்தா. ஸோ வேதாந்தா எல்லாம் ஒன்று தான். ஸோ அதில் வந்து மோனோதீஸ்டிக் ஐடியல்ஸை வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மக்களுக்கு ப்ரொபகேட் பண்ணணும்னு ஆத்மிய சபா வந்து திறந்தார். அண்ட் டு கேம்பெயின் அகேன்ஸ்ட் ஐடல்ட்ரி. ஸோ கடவுள் வழிபாடில் கடவுள் சிலை வழிபாடு வந்து ஆகாதுன்னு சொல்லியிருப்பார். காஸ்ட் ரிஜிடிட்டிஸ். ஸோ இந்த அப்பர் கிளாஸ், லோவர் கிளாஸ் அப்படிங்கிற ரிஜிடிட்டிஸ், மீனிங்லெஸ் ரிச்சுவல்ஸ், இப்போ வந்து ஆட்டை இருக்கணும், மாட்டை இருக்கணும், இதெல்லாம் மீனிங்லெஸ் ரிச்சுவல்ஸ்ன்னு சொல்லியிருப்பார். அண்ட் அதர் சோஷியல் இல்ஸ். அண்ட் அது இல்லாமல் ஸ்ட்ராங்லி சோஷியல் இல்ஸ்னால் வந்து இது சத்தி, அதை பற்றிலாம் சொல்லியிருப்பார். ஸ்ட்ராங்லி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ரேஷ்னலிஸ்ட் ஐடியாஸ் ஹீ டிக்ளேர்டு த வேதாந்தா இஸ் பேஸ்ட் ஆன் ரீசன். ஸோ ரொம்ப ரேஷ்னலாக யோசிப்பார், இதுதான் வாட், வை, ஹவுன்னு யோசிக்கிறது. அண்ட் ஹீ டிக்ளேர்ட் தட் வேதாந்தா இஸ் பேஸ்ட் ஆன் ரீசன் அண்ட் தட் இஃப் ரீசன் டிமாண்டட் இட் ஈவன் அ டிபார்ச்சர் ஃப்ரம் த ஸ்கிரிப்சர்ஸ் ஜஸ்டிஃபைட். ஸோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, வேதாந்தாவே வந்து ரீசன்ஸ்னால தான் வந்து என்ன எதனால் அப்படின்னு சொல்லி ரீசன்ஸ்னால தான் எல்லாமே அதில் எழுதியிருக்கு.
அப்படியும் வந்து அது ரீசனோட ரீசன் இல்லாமல் அந்த விஷயத்தில் வேதாந்தால சில விஷயங்கள் எழுதியிருந்தாலும் வந்து ஐ ஷால் மூவ் அவே ஃப்ரம் இட்னு சொல்லியிருப்பார். ஸோ அதை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அந்த வேதாந்தாவை அப்படின்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் ஹி செட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரேஷ்னலிசம் அப்ளை டு அதர் செக்ட்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த ரேஷ்னலிசம் அப்படிங்கிற பிரின்சிபல்ஸ் வந்து வேறு எல்லா செக்ட்க்கும் வந்து அப்ளை ஆகும், நாட் ஓன்லி ஹிந்துவிசம், பர்டிகுலர்லி த எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிளைண்ட் ஃபேத் இன் தம். ஸோ எல்லா ரிலிஜன்லையும் வந்து இந்த பிளைண்ட் ஃபேத் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்கல்ஃப் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து பாருங்கன்னு சொல்லியிருப்பார். ஸோ இன் ஹிஸ் பர்செப்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் 1820 எழுதியிருப்பார். ஏன்னா கிறிஸ்டியானிட்டியில் வந்து மோனோதீசம் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அவர் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருப்பார். ஹி ட்ரை டு செப்பரேட் த மாரல் அண்ட் ஃபிலாசபிக்கல் மெசேஜ் ஆஃப் த நியூ டெஸ்டமெண்ட். ஸோ புது டெஸ்டமெண்ட், ஸோ ஒரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட் அப்புறம் வந்து தான் இந்த நியூ டெஸ்டமெண்ட். ஸோ இதில் வந்து டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ் பற்றி இதில் பேசியிருப்பாங்க. அண்ட் விச் ஹி பிரேஸ்ட் ஃப்ரம் இட்ஸ் மிராக்கிள் ஸ்டோரி. ஸோ எல்லாம் அந்த அங்கே நடந்த மிராக்கிள் ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் ப்ரேஸ் பண்ணியிருப்பார். ஹி ஏர்ன்ட் த wrath ஆஃப் மிஷனரிஸ் ஓவர் ஹிஸ் அட்வொகேசி டு இன்கார்பரேட் த மெசேஜ் ஆஃப் கிரைஸ்ட் இன் டு ஹிந்துவிசம். ஸோ இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ்லாம் இந்தியாவுக்கு வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து பரப்பிட்டு இருந்தாங்களே, ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன் மிஷனரிஸ் கிட்ட மெசேஜ் ஆஃப் கிரைஸ்ட் என்ன தான் வந்து ஜீசஸ் வந்து சொல்ல வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் ஹிந்துவிசமில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஹி ஸ்டுட் ஃபார் அ கிரியேட்டிவ் அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராசஸ் ஆஃப் செலக்டிங் த பெஸ்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ். ஸோ எல்லா கல்ச்சர்லையும் வந்து சில பெஸ்ட்டான விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம ஹிந்துவிசம்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சாரு. ஓவர் விச் அகெயின் ஹி ஃபேஸ்ட் ஆர்த்தடாக்ஸ் ரியாக்ஷன். உங்களுக்கு தெரியும் ஆர்த்தடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பார். ஸோ மேலே இருக்கிற அப்பர் கிளாஸ் ஹிந்துஸாக இருக்கட்டும், அவங்க வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருப்பாங்க. இதுதான் நான் பண்ணுவேன், இந்த ரிச்சுவல்ஸ் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவங்களோட அப்ஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணார். ராஜா ராம்மோகன் ராய் ஃபவுண்டட் த பிரம்மோ சமாஜ். இப்போ தான் வந்து நெஜோ ஸ்கிரிப்டுக்கே வரும். ஸோ பிரம்மோ சமாஜ் வந்து ஆகஸ்ட் 1828 கண்டுபிடிப்பார். ஸோ இது லேட்டர் வந்து இதை பிரம்மோ சபாவாக இருக்கும், லேட்டர் பிரம்மோ சமாஜாக மாற்றுவாங்க. ஸோ த்ரூ த சபா ஹி வாண்டட் டு இன்ஸ்டிடியூஷனலைஸ் இஸ் ஐடியாஸ் அண்ட் மிஷன்ஸ். ஸோ இவரோட ஐடியாஸாக இருக்கட்டும், இவரோட மிஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ஒரு ப்ராப்பர் வேல் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சது தான் இந்த பிரம்மோ சமாஜ். த சமாஜ் வாஸ் கமிட்டட் டு த வர்ஷிப் அண்ட் அடோரேஷன் ஆஃப் த இட்டர்னல். ஸோ இந்த சமாஜில் என்ன பண்ணுவாருங்கன்னு பார்த்தீங்கன்னா, there is an eternal God. ஸோ அவங்கள வந்து வர்ஷிப் பண்ணும். அன்சர்ச்சபிள், ஸோ அவங்கள எங்கேயும் சர்ச் பண்ணி நீங்கள் பிடிக்க முடியாது. இம்யூட்டபிள் பீயிங் ஹூ இஸ் த ஆத்தர் அண்ட் ப்ரிசர்வர் ஆஃப் த யூனிவர்ஸ். அந்த ஒன் காட் அப்படிங்கிறவங்கள நம்ம வர்ஷிப் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. ப்ரேயர்ஸ், மெடிடேஷன் அண்ட் ரீடிங்ஸ் ஆஃப் உபனிஷத்ஸ் கண்டிப்பாக இருக்கும். வேர் டு பி த ஃபார்ம்ஸ் ஆஃப் வர்ஷிப் அண்ட் நோ கிரேவன் இமேஜ். ஸோ ஐடல்ட்ரி வந்து கண்டிப்பாக இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ சிலை வழிபாடு இல்லை. ஸ்டாச்சு, ஸ்கல்ப்சர், கார்விங்ஸ், பெயிண்டிங்ஸ், பிக்சர், போர்ட்ரேட், இது எதுவுமே இருக்காது பிரம்மோ சமாஜில். And to be allowed in the Samaj buildings, thus underlining the Samaj's opposition to idolatry and meaningless rituals. The long-term agenda of Brahmo Samaj, ஒரு நீண்ட காலத்து அஜெண்டா அவங்களது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டு பியூரிஃபை ஹிந்துசம். ஸோ நம்மளே பார்த்தோம் நிறையா வேரியஸ் கல்ச்சர்ஸில் இருக்கிற நல்ல நல்ல விஷயங்கள் இன்கார்பரேட் பண்ணாங்க. அண்ட் டு ப்ரீச் மோனோதீசம், ஸோ சிங்கிள் காட் அப்படிங்கிற விஷயம் வாஸ் பேஸ்ட் ஆன் ட்வின் பில்லர்ஸ் ஆஃப் ரீசன் அண்ட் வேதாஸ் அண்ட் உபனிஷத்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரீசனிங், ட்வின் பில்லர்ஸை வந்து வேதாஸ்லையும் உபனிஷத்ஸ்லையும் வந்து ஒன்று என்ன ஏது அப்படின்னு கேட்டு பண்ணணும், எல்லாத்தையும் பிளைண்டாக பிலீவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஸோ த சமாஜ் ஆல்சோ ட்ரை டு இன்கார்பரேட் டீச்சிங்ஸ் ஆஃப் அதர் ரிலிஜன் அண்ட் கெப்ட்ஸ் இட்ஸ் எம்பசிஸ் ஆன் ஹியூமன் டிக்னிட்டி. ஸோ இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் டிக்னிட்டி, opposition to idolatry, criticism of social evils such as sati. ஸோ ராஜா ராம்மோகன் ராய் did not want to establish new religion. ஸோ புது ரிலிஜன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்ல அவருக்கு ஆசை கிடையாது. he only wanted to purify Hinduism. ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். புது ரிலிஜன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சாரா இல்லை ஹிந்துசம் பியூரிஃபை பண்ணணும்னு நினச்சாரா? ஸோ ஆஃப் த evil practices which had crept into it. Roy's progressive ideas met with strong opposition from orthodox elements like Raja Radhakant Deb, who organized the Dharma Sabha. ஸோ இவருக்கு பிரம்ம சபாவுக்கு ஆப்போசிட்டாக வந்து தர்ம சபான்னு சொல்லிட்டு, ஸோ இது வந்து ஆர்த்தடாக்ஸ் எலிமெண்ட்ஸ், இதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆப்போசிஷனில் ராஜா ராதாகாந்த் டெப் வந்து ஆரம்பிக்கிறாரு டு கவுண்டர் பிரம்மோ சமாஜ் ப்ரொபகேண்டா. ஸோ ராய்ஸ் டெத் வந்து 1833 நடக்குது. வாஸ் அ செட்பேக் ஃபார் த சமாஜ் மிஷன். ஸோ சமாஜோட மிஷனே வந்து ஒரு செட்பேக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு நம்ம பார்ப்போம். ஸோ த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிரம்மோ சமாஜ் மே பி சமண்ட் தஸ். ஸோ பிரம்மோ சமாஜோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா,
ஃபஸ்ட்டு பாலித்தீசம் அண்ட் ஐடல்ட்ரி வர்ஷிப் வந்து கூடாது. இட் டிஸ்கார்டட் ஃபெய்த் இன் டிவைன் அவதார். ஸோ இன்கார்னேஷன்ஸை வந்து லைக் இப்போ வந்து இந்த காடுக்கு அப்புறம் இந்த காடு பிறக்கிறாரு, ஸோ அந்த காடோட அடுத்த வேர்ஷன் தான் இவர், ஸோ இந்த காடோட அடுத்த வேர்ஷன் தான் இவருன்னு சொல்லி கும்பிடுறாங்களே, ஸோ அது வந்து இவர் ஒத்துக்கவே இல்லை. ஹி டினைட் தட் எனி ஸ்கிரிப்சர் குட் என்ஜாய் த ஸ்டேட்டஸ் ஆஃப் அல்டிமேட் அத்தாரிட்டி ட்ரான்செண்டிங் ஹியூமன் ரீசன் அண்ட் கான்ஷியஸ். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, எந்த டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் ஹியூமன் ரீசனுக்கு ஏற்றபடியும் அண்ட் வந்து சுயமாக யோசித்து அதில் நிஜமான விஷயங்கள் இருந்ததுன்னா மட்டும் அது வந்து டாப்பில் போகும். ஸோ இல்லை அந்த விஷயங்கள்லாம் வந்து சில ஸ்கிரிப்சர்ஸில் இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஸ்கிரிப்சர் கிடையாது அப்படின்றவார். ஸோ இட் டுக் நோ டெஃபினட் ஸ்டாண்ட் ஆன் டாக்ட்ரின் ஆஃப் கார்மா அண்ட் டிரான்ஸ்மைக்ரேஷன் ஆஃப் சோல் அண்ட் லெஃப்ட் டு இண்டிவிஜுவல் பிரம்மோஸ் டு பிலீவ் ஈதர் வே. ஸோ அவரோட மிஷனில் இருந்தவங்க கிட்ட விட்டுட்டார் இந்த விஷயம். ஸோ இந்த கர்மா அப்படிங்கிற விஷயத்தையும் அண்ட் டிரான்ஸ்மைக்ரேஷன் ஆஃப் சோல், ஸோ இந்த பாடியை விட்டு அடுத்த ஜென்மத்தில் திருப்பி நம்ம போகிறப்போம். ஸோ இங்கே பார்த்தோம் இன்கார்னேஷன். ஸோ இதெல்லாம் வந்து அவர் நம்பலை. பட் அவரோட கீழே இருக்கிற மக்கள்கிட்ட விட்டுட்டார் இண்டிவிஜுவல் தாட் ப்ராசஸ் அது அப்படின்னு. ஹி கிரிட்டிசைஸ் காஸ்ட் சிஸ்டம். ஸோ இதெல்லாமே வந்து பிரம்ம சமாஜோட இவரோட தாட் ப்ராசஸ். ஸோ ஹிஸ் ஐடியாஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஆல்சோ எய்ம்ட் அட் பொலிட்டிக்கல் அப்லிஃப்ட் ஆஃப் மாசஸ் த்ரூ த சோஷியல் ரிஃபார்ம். ஸோ சோஷியல் ரிஃபார்ம்ஸ் மூலிமா மாசஸை வந்து அப்லிஃப்ட் பண்ணும். அண்ட் டு தட் எக்ஸ்டென்ட் ஹி செட் டு ஹேவ் த நேஷனலிஸ்ட் அண்டர்டோன். ஸோ அப்போவே வந்து நேஷனலிஸ்ட் ஃபீலிங்ஸ்லாம் இருந்திருக்கு. ஸோ ராஜா ராம்மோகன் ராய்ஸ் வந்து ராயோட எஃபர்ட் என்ன போட்டிருக்காரு சோஷியல் ரிஃபார்ம்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ராம்மோகன் வாஸ் அ டிட்டர்மைன்ட் க்ரூசேடர் அகேன்ஸ்ட் இன்ஹியூமன் ப்ராக்டிஸ் ஆஃப் சதி. ஆக்சுவலாக இவரோட நேம் வந்து வெறும் ராம்மோகன் ராய் மட்டும்தான். பட் ராஜான்னு இவருக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அக்பர் 2 இருந்தார் இல்லையா, முகல் எம்பரர், லேட்டர் முகல் எம்பரர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, பென்ஷன் பத்தாமல் ஸோ அந்த காலத்தில் வந்து இவரை வந்து பிரிட்டனுக்கு அனுப்பி ஸோ பென்ஷனுக்கு பேசிட்டு வாங்க, எக்ஸ்ட்ரா பென்ஷன் ப்ரொவைட் பண்ண சொல்லி அனுப்புவாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த மிஷன் ஃபெயிலியர். பட் அவர் போனார், பட் பென்ஷன்லாம் இன்க்ரிமெண்ட்லாம் பண்ணல. ஸோ அதனால தான் இவருக்கு வந்து ராஜா ராம்மோகன் ராய்னு பேர் வந்துச்சு. ஸோ ஹி ஸ்டார்டட் ஆன்டி சதி ஸ்ட்ரகிள் இன் 1818 வந்து ஆன்டி சதி ஸ்ட்ரகிள் வந்து பண்ணுவார். அண்ட் ஹி சைட்டட் சேக்ரெட் டெக்ஸ்ட் டு ப்ரூவ் ஹிஸ் கன்டென்ஷன் தட் நோ ரிலிஜன் சாங்ஷன் த பர்னிங் ஆஃப் அலைவ் ஆஃப் விடோஸ். ஸோ யாருமே வந்து விடோஸை வந்து எரிக்கணும் அப்படின்னு எந்த டெக்ஸ்ட்லையுமே சீக்ரெட் டெக்ஸ்ட்லையுமே கொடுக்கல. பிசைட்ஸ் அப்பீலிங் டு ஹியூமனிட்டி. ஸோ யோசிங்க அப்படின்னு சொல்கிறார், ரீசன் அண்ட் கம்பேஷன். ஹி ஆல்சோ விசிட்டட் த கிரிமேஷன் கிரவுண்ட். ஸோ எரிக்கிற இடத்துக்கு போயிட்டு ஆர்கனைஸ்ட் விஜிலன்ஸ் குரூப். ஸோ விஜிலன்ஸ் குரூப்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவார் இந்த மாதிரி எரிக்கக்கூடாதுன்னு. அண்ட் ஃபைல்டு கவுண்டர் பெட்டிஷன்ஸ் டு த கவர்மெண்ட் டியூரிங் ஹிஸ் ஸ்ட்ரகிள் அகேன்ஸ்ட் சதி. ஸோ பெட்டிஷன் வந்து நிறைய போடுவார் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே. ஹிஸ் எஃபர்ட்ஸ் வேர் ரிவார்டட் பை கவர்மெண்ட். ஸோ இவரோட எஃபர்ட் வந்து கண்டிப்பாக ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ரெகுலேஷன் ஆஃப் 1829 விச் டிக்ளேர்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் சதி அ கிரைம். ஸோ ஃபஸ்ட் வந்து பெங்கால் பக்கம் மட்டும்தான் அது கிரைமாக இருந்துச்சு. லேட்டர் அப்படியே வந்து ஒரு பிரசிடென்ட்ஸ்க்காக போக ஆரம்பிச்சது. ஆஸ் அ கேம்பெயினர் ஃபார் விமென்ஸ் ரைட், ராய் கண்டெம்ட் த ஜென்ரல் சப்ஜுகேஷன் ஆஃப் விமன் அண்ட் opposed prevailing misconception which form the basis of according an inferior social status to women. விமனை வந்து கீழே ஒரு டெரக்ரேட்டரி இடத்துக்கு வந்து தள்ளுறது, அவங்க இன்ஃபீரியர் ஸ்டேட்டஸில் வச்சுருக்கிறத அப்போஸ் பண்ணார். ராய் அட்டாக்ட் பாலிகேமி. ஸோ ஒரு ஆள் வந்து நிறைய ஒய்ஃப்ஸ் வந்து வச்சுருக்கிறத அட்டாக் பண்ணார். அண்ட் த டீக்ரேடட் ஸ்டேட் ஆஃப் விடோஸ் அண்ட் டிமாண்டட் த ரைட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் விமன். ஸோ விமனுக்கும் வந்து சொத்தெல்லாம் போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி போராடி இருப்பார். ஸோ ராஜா ராம்மோகன் ராய் டிட் மச் டு டெசிமேட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷன் டு ஹிஸ் கண்ட்ரிமென். ஹி சப்போர்ட்டட் டேவிட் ஹேர்ஸ் எஃபர்ட். ஸோ அப்போ வந்து டேவிட் ஹேர் இருந்தார். ஸோ அவரோட எஃபர்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணி எதை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணார்னா ஹிந்து காலேஜ். ஸோ 1817 கண்டுபிடிச்சாங்க. வைல் ராய்ஸ் இங்கிலீஷ் ஸ்கூல் இருந்தது, தாட் மெக்கானிக்ஸ் அண்ட் வோல்டையர்ஸ் ஃபிலாசபி. ஸோ ரூசோ வோல்டையர்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்த திங்கர்ஸ். ஸோ அவங்களோட தாட் ப்ராசஸ்லாம் இங்கே டீச் பண்ணாங்க இங்கிலீஷ் ஸ்கூலில். இன் 1825 ஹி எஸ்டாப்ளிஷ் த வேதாந்தா காலேஜ். இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இந்து காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஹெல்ப் பண்ணார் டேவிட் ஹேருக்கு. வேதாந்தா காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் ராம்மோகன் ராய். வேர் கோர்சஸ் இன் போத் இந்தியன் லேர்னிங் அண்ட் வெஸ்டர்ன் சோஷியல் அண்ட் ஃபிசிக்கல் சயின்சஸ் வே ஆஃபர். ஸோ இந்தியன் லாங்குவேஜஸும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம், வெஸ்டர்ன் சோஷியல் அண்ட் ஃபிசிக்கல் சயின்ஸையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஹி ஆல்சோ ஹெல்ப் என்ரிச் த பெங்காலி லாங்குவேஜ் பை கம்பைலிங் அ பெங்காலி கிராமர் புக்கு வந்து கம்பைல் பண்ணியிருக்காரு. அண்ட் இவால்விங் அ மாடர்ன் எலிகன்ட் ப்ரோ ஸ்டைல். ஸோ பெங்காலியில் ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் கொண்டு வந்தது, ப்ரோ ஸ்டைல் எடுத்துகிட்டு வந்தது வந்து ராம்மோகன் ராய் தான். ராம்மோகன் வாஸ் அ கிஃப்டட் லிங்குவிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீ நியூ மோர் தேன் அ டசன் லாங்குவேஜஸ். 12க்கு மேலே லாங்குவேஜஸ் இவருக்கு தெரியும், இன்க்ளூடிங் சான்ஸ்கிரிட், அதில் பர்ஷியன், அரபிக், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், லாட்டின், க்ரீக், ஹெப்ரூ. ஸோ ஜூஸோட லாங்குவேஜ் எல்லாத்தையுமே தெரியும். நாலேஜ் ஆஃப் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் ஹெல்ப் இன் ப்ராட் பேஸ் த ரேஞ்ச் ஆஃப் ஸ்டடி. ஸோ ஒரு ஸ்டடியை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போனார். ஸோ ஆஸ் அ போல்ட் சப்போர்ட்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்.
As a bold supporter of freedom of the press and a pioneer in Indian journalism, so Indian journalism சரி pressக்கு support பண்ணாரு. Roy brought out journals in Bengali, Hindu, English, Persian to educate and inform the public and represent their grievances before the government. ஸோ உங்களோட grievances நீங்கள் கவர்மெண்ட் முன்னாடி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது ப்ரெஸ் மூலயமா வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. ஆஸ் அ பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், ராய் கண்டெம்ட் ஒப்ரெசிவ் ப்ராக்டிசஸ் ஆஃப் பெங்காலி ஜமீன்தாஸ். ஸோ அங்கே இருந்த பெங்காலி ஜமீன்தாஸோட அந்த ஒப்ரெசிவ் ப்ராக்டிசஸை வந்து கண்டெம் பண்ணார். அண்ட் டிமாண்டட் ஃபிக்ஸேஷன் ஆஃப் மேக்ஸிமம் ரெண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கு மேலே வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஹி ஆல்சோ டிமாண்டட் அபாலிஷன் ஆஃப் டாக்ஸஸ் ஆன் டேக்ஸ் ஃப்ரீ லேண்ட்ஸ். ஸோ டேக்ஸ் ஃப்ரீ லேண்டை வந்து கொடுத்தது வந்து ஆதி காலத்தில் ராஜாஸ் கொடுத்துருப்பாங்க, அப்படியே வந்து கவர்மெண்ட்டும் ஒத்துருக்கும். ஸோ அதுலேயும் வந்து டேக்ஸ் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க ஜமீன்தாஸ், அதை வந்து அபாலிஷ் பண்ண சொன்னார். ஹி கால்ட் ஃபார் ரிடக்ஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ் ஆஃப் இந்தியன் கூட்ஸ் அப்ராட். ஸோ ஏன்னா உங்களுக்கே தெரியும், இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்தியாவிலேருந்து அனுப்புகிற கூட்ஸை வந்து வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறக்காக வந்து நிறைய எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ் போடுவாங்க. அண்ட் அபாலிஷன் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் ட்ரேடிங் ரைட்ஸ், ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ட்ரேடிங் ரைட்ஸ் இருந்தது, அதை அபாலிஷ் பண்ண சொன்னார். ஹி டிமாண்டட் த இந்தியனைசேஷன் ஆஃப் சுப்பீரியர் சர்வீசஸ். ஸோ எது சொல்கிறாருன்னா இந்த சிவில் சர்வீசஸ், இந்த மிலிட்ரி, இந்த ஜுடிஷியரி இதெல்லாம் சொல்கிறாரு. அண்ட் செப்பரேஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரம் த ஜுடிஷியரி. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி செப்பரேட் பண்ணுறது ப்ரீவியஸ் இயர் UPSC கொஸ்டின். ஸோ அதை பற்றி பேசியிருப்பார். அண்ட் ஹி டிமாண்டட் ஜுடிஷியல் ஈக்குவாலிட்டி பிட்வீன் இந்தியன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ் அண்ட் தட் ட்ரையல் பி ஹெல்ட் பை ஜூரி. ஸோ யூரோப்பியன்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு ஜூரியும், இந்தியன்ஸ்க்கு வந்து யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே ஒரே மாதிரி ஒரே கோர்ட்டில் ட்ரீட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ராம்மோகன் வாஸ் அன் இன்டர்நேஷ்னலிஸ்ட் வித் விஷன் பியாண்ட் ஹிஸ் டைம்ஸ். ஸோ அவரோட டைமுக்கு மீறி அவர் யோசிச்சிருக்காரு. ஹி ஸ்டுட் ஃபார் கோஆபரேஷன் ஆஃப் தாட் அண்ட் ஆக்டிவிட்டி அண்ட் பிரதர்ஹுட் அமாங் நேஷன்ஸ். ஸோ பிரதர்ஹுட்டை பற்றி பேசியிருப்பார். ஹிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் யூனிவர்சல் of principles of liberty, equality and justice indicated that he well understood the significance of modern age. அதனால தான் இவர் வந்து father of modern Indiaன்னு சொல்லுவாங்க. He supported the revolutions of Naples and Spanish America. ஸோ உங்களுக்கே தெரியும், நேபிள்ஸில் நடந்த ரெவல்யூஷன் அண்ட் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பண்ணது, அண்ட் ஸ்பானிஷ் அமெரிக்கா, அண்ட் கண்டெம் த oppression of Ireland by absentee English landlordism. ஸோ அயர்லாண்ட் உங்களுக்கே தெரியும், நார்த் ஐர்லாண்ட் சவுத் ஐர்லாண்ட்னு பிரிஞ்சிருக்கு. குட் ஃப்ரைடே அக்ரிமெண்ட்டும் தெரியும். ஸோ நார்த் ஐர்லாண்ட் வந்து இங்கிலாண்டோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அங்கே இங்கிலீஷ் லேண்ட்லார்டு வந்து நிறைய பேர் அங்கே இருந்திருக்காங்க. சவுத் ஐர்லாந்து ரிபப்ளிக், நார்த் ஐர்லாண்ட் வந்து இட்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ். சரிங்களா. அண்ட் த்ரெட்டன்ட் எமிக்ரேஷன் ஃப்ரம் த எம்பையர் இஃப் த ரிஃபார்ம் பில் வாஸ் நாட் பாஸ். ஸோ இவங்களுக்கு வந்து இமிக்ரேஷன் எல்லா ரைட்ஸும் இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. ஸோ இதை வந்து ரொம்ப கண்டெம் பண்ணார். ராய் ஹேட் டேவிட் ஹேர், ஸோ அலெக்சாண்டர் டஃப், அப்புறம் தேபேந்திரநாத் தாகூர், PK டாகூர், சந்திரசேகர் டெப் அண்ட் தாராச்சந்த் சக்கரபோர்த்தி, இவங்கெல்லாம் வந்து இவரோட க்ளோஸ் அசோசியேட்ஸ். ஸோ இதை வந்து தேபேந்திரநாத் டாகூர் அண்ட் பிரம்மோ சமாஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் 1833 வந்து ராமோகன் ராய் இறந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து பிரம்மோ சமாஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அப்படியே இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாரிஷி தேபேந்திரநாத் டாகூர், ஃபாதர் ஆஃப் ரவீந்திரநாத் டாகூர் தெரியும் உங்களுக்கு, அ ப்ராடக்ட் ஆஃப் த பெஸ்ட் இன் ட்ரெடிஷ்னல் இந்தியன் லேர்னிங் அண்ட் வெஸ்டர்ன் தாட். ஸோ இந்தியன் லேர்னிங்கும் சரி வெஸ்டர்ன் தாட்லையும் சரி அவருக்கு ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் இருந்தது. கேவ் அ நியூ லைஃப் டு பிரம்மோ சமாஜ் அண்ட் அ டெஃபினட் ஃபார்ம் அண்ட் ஷேப் டு த தீயிஸ்ட் மூமெண்ட் வென் ஹீ ஜாயின்ட் த சமாஜ் இன் 1842. 1842 தான் ஜாயின் பண்ணுவார். பட் எல்லா தாட் ப்ராசஸையும் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தேவேந்திரநாத் டாகூர் வந்து இன்கல்கேட் பண்ணிக்கிறாரு. ஸோ ஏர்லியர் டாகூர் ஹெடட் த தத்வபோதினி சபா. ரொம்ப முக்கியம், இதுக்கு வரக்கு முன்னாடி வந்து டாகூர் வந்து தத்வபோதினி சபா அப்படிங்கிறதுக்கு ஹெட்டாக இருப்பார். ஸோ இது வந்து 1839 கண்டுபிடிக்கிறாங்க. விச் அலாங் வித் இட்ஸ் ஆர்கன் தத்வபோதினி பத்ரிகா. ஸோ பெங்காலியில் வந்து இந்த பத்திரிகை வந்து இருக்குது. was devoted to the systematic study of India's past with a rational outlook and to the propagation of Rammohan's idea. ஸோ இது தத்வபோதினி பத்திரிக்காவில் என்ன எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பாஸ்ட்டை பற்றி எழுதுவாங்க, ஒரு ரேஷ்னலிஸ்டிக் அவுட்லுக்கை வந்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க, அண்ட் அது இல்லாமல் ராஜா ராம்மோகன் ராயோட ஐடியாஸையும் ப்ரொபகேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அ நியூ வைட்டாலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெம்பர்ஷிப் கேம் டு பி அசோசியேட்டட் வித் பிரம்மோ சமாஜ். ஸோ இவர் வந்தக்கப்புறம் ஒரு புது உருவம் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆச்சு பிரம்மோ சமாஜுக்கு, டியூ டு இன்ஃபார்மல் அசோசியேஷன் ஆஃப் த டூ சபா. ஸோ இங்கே வந்து தத்வபோதினி சபா, அதுக்கப்புறம் இங்கே பிரம்மோ சபா, ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்குது இப்போது. அண்ட் ஸோ இன்ஃபார்மல் அசோசியேஷன் தான் இது. ஸோ கிராஜுவலி த பிரம்மோ சமாஜ் கேம் டு இன்க்ளூட் ப்ராமினென்ட் ஃபாலோஸையும் வந்து உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆஃப் ராம்மோகன். த டெரோசியன்ஸ், ஸோ டெரோசியன்ஸ் பற்றி லேட்டர் பார்க்கலாம். அண்ட் இண்டிபெண்டன்ட் திங்கர்ஸ் சச் அஸ் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரும் ஜாயின் பண்ணிட்டாரு, அண்ட் அஸ்வினி குமார் டட்டா இவங்க எல்லாமே ஜாயின் பண்ணுறாங்க. டாகூர் ஒர்க்ட் ஆன் 2 fronts within Hinduism.
த பிரம்மோ சமாஜ் வாஸ் அ ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட். ஸோ ரிஃபார்ம்னா வந்து நல்ல விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது. அவுட் சைட் இட் ரெசல்யூட்டட் opposed the Hindu mission, Christian missionaries for their criticism of Hinduism and their attempts at conversion. ஸோ ஒரு ஆஸ்பெக்டில் வந்து ஹிந்துவிசம் வந்து ரிஃபார்ம் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு ஆஸ்பெக்டில் ஒர்க் பண்ணார். இன்னொரு சைடில் வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸ் நிறைய பேர் வந்து ஹிந்துவிசம் வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சாங்க, அதை வந்து அப்போஸ் பண்ணார். த ரீவைட்டலைஸ் சமாஜ் சப்போர்ட்டட் விடோ ரீமேரேஜ் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ இருக்கிறது விமென்ஸ் education, abolition of polygamy, improvement in rights condition, peasants oda condition and temperance. So இதில் வந்து நெக்ஸ்ட் தேபேந்திரநாத் தாகூர் பார்த்தோம். இப்போ கேஷப் சந்திரா சென் ஆல்ரெடி சொன்ன ப்ரீவியஸ் லெசனே என்ன அப்படிங்கிறத ஸோ கோர்ஸில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேஷப் சந்திரா சென் அண்ட் பிரம்மோ சமாஜ் பற்றி பார்ப்போம். ஸோ பிரம்மோ சமாஜ் எக்ஸ்பீரியன்ஸ் another phase of energy when கேஷப் சந்திரா சென் வந்து 1830 to 1884 was made the ஆச்சாரியா by தேபேந்திரநாத் டாகூர். ஸோ தேபேந்திரநாத் டாகூர் வந்து இவர் ஆச்சாரியா ஆக்குவார். சூன் ஆஃப்டர் த ஃபார்மர் ஜாயின் த சமாஜ் 1858 தான் இவர் ஜாயின் பண்ணுவார் கேஷப் சந்திரா சென். ஸோ கேஷப் ஆல்சோ ஸ்பெல் கேஷப் வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் பாப்புலரைசிங் த மூமெண்ட். ஸோ இந்த பிரம்மோ சமாஜ் அப்படிங்கிற மூமெண்ட்டை பாப்புலரைஸ் பண்ணார். அண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் த சமாஜ் வாஸ் ஓப்பன் அவுட் சைட் பெங்கால் வெளியிலையும் இந்த சமாஜ் இப்போ போகுது. இந்த யுனைடெட் ப்ராவின்ஸ், பஞ்சாப், பாம்பே, மெட்ராஸ் அண்ட் அதர் டவுன்ஸ்லேயும் ஓப்பன் பண்ணுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி தேபேந்திரநாத் டிட் நாட் லைக் சம் ஆஃப் சென்ஸ் ஐடியாஸ் விச் ஹி ஃபவுண்ட் டூ ரேடிக்கல். ரொம்ப வந்து ரேடிக்கலாக இருந்துச்சு சில ஐடியாஸ் such as cosmopolitanization of the Samaj meeting by inclusion of teachings from all religions. ஸோ எல்லா ரிலிஜனில் இருக்க டீச்சிங்ஸையும் இதில் எடுத்துகிட்டு வராரு. அண்ட் ஸ்ட்ராங் வியூஸ் அகேன்ஸ்ட் த காஸ்ட் சிஸ்டம். ரொம்ப ரேடிக்கலாக திங்க் பண்ணுறாரு. இப்படி அடிக்கணும் அந்த மாதிரி பேசுகிறாரு. ஈவன் ஓப்பன் சப்போர்ட் டு இன்டர்காஸ்ட் மேரேஜஸ், எல்லா இன்டர்காஸ்ட் மேரேஜஸ்க்கும் ஓப்பன் சப்போர்ட் பண்ணுறாரு. கேஷப் சந்திரா சென் வாஸ் டிஸ்மிஸ்ட் ஃப்ரம் ஆஃபீஸ் ஆஃப் ஆச்சார் இன் 1865. ஸோ 1865 இவர் டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிரம்ம சமாஜோட மெயின் ஐடியல்ஸே வந்து சைல்டு மேரேஜ்க்கு அப்போஸ் பண்ணுறது தான். பட் அவரோட ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் சின்ன பொண்ணை வந்து ஒரு ராஜாக்கு மேரி பண்ணி கொடுத்துருவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ரொம்ப இங்கே பிரம்ம சமாஜோட ஐடியல்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவே போகிறாருன்னு சொல்லி இவரை தூக்கிடுவாங்க. ஸோ கேசப் அண்ட் இஸ் ஃபாலோவர்ஸ் ஃபவுண்டட் த பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியான்னு சொல்லி 1866 கண்டுபிடிப்பாங்க. வைல் தேபேந்திரநாத் டாகூரோட சமாஜை வந்து ஆதி பிரம்மோ சமாஜ், ஓல்டு பிரம்மோ சமாஜ் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுதான் அந்த நியூ ஃபேஸ். ஸோ 1878 என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கேஷப்ஸ் இன்எக்ஸ்பிளிசிபிள் ஆக்ட் ஆஃப் கெட்டிங் ஹிஸ் 13-year-old, இது ஆல்ரெடி சொன்னேன், 13-year-old டாட்டர் மேரிட் டு த மைனர் ஹிந்து மகாராஜ் ஆஃப் கூச் பெஹார் வித் ஆல் த ஆர்த்தடாக்ஸ் ஹிந்து ரிச்சுவல்ஸ். ஸோ எல்லா ரிச்சுவல்ஸையும் ஃபாலோ பண்ணாங்க. காஸ்ட் அனதர் ஸ்பிளிட் இன் கேஷப்ஸ் பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியா. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் கேஷப் சந்திரா சென் வந்து தனியாக ஒரு பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியான்னு ஃபார்ம் பண்ணியிருப்பார். அது ஃபார்ம் பண்ணக்கப்புறம் தான் அவரோட 13-year-old டாட்டரை வந்து மேரி பண்ணி கொடுப்பார். ஸோ அதுலேயும் வந்து பிரம்ம சமாஜோட மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஏர்லி சைல்டு மேரேஜ் வந்து கூடாது அப்படிங்கிறது. ஸோ ஏர்லியர் கேஷப் had begun to be considered as an incarnation of some of his followers, much to dislike of his progressive followers. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த சமாஜில் இருக்கிறவங்களுக்கு கேஷப் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணது பிடிக்கல. ஃபர்தர் கேஷப் had begun to be accused of authoritarianism. ஸோ ரொம்ப ஒரு ஓவர் இம்ப்ளாயிங் அத்தாரிட்டேட்டிவாக இருக்கார். ஸோ இதுதான் என்னோட ஹெட் தான், நான் தான் இதுக்கு ஹெட்டாக இருப்பேன், இது எனக்கு கீழே இல்லை, எனக்கு மேலே யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அத்தாரிட்டேரியனாக மாறினதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் 1878 த டிஸ்கஸ்டட் ஃபாலோவர்ஸ் ஆஃப் கேஷப் செட் அப் அ நியூ ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ வந்து பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியாக்குள்ளேயும் ஒரு ஸ்பிளிட் வருது. ஸோ பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியா அண்ட் சாதாரண பிரம்மோ சமாஜ்னு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பிரம்மோ சமாஜ் நிறைய ஸ்பிளிட்ஸை வந்து பார்க்குது. ஸோ த சாதாரண பிரம்மோ சமாஜ் ஸ்டார்டட் பை ஆனந்த் மோகன் போஷ் தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சிப்சந்திர தேவ் அண்ட் உமேஷ் சந்திர டட்டா இவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இட் ரீஇட்டரேட்டட் த பிரம்மோ டாக்ட்ரின்ஸ் ஆஃப் ஃபெய்த் இன் அ சுப்ரீம் பீயிங். ஸோ ஒரு சுப்ரீம் பீயிங்கில் வந்து தான் நம்ம ஃபெய்த் வச்சுருக்கணும். ஸோ ஒன் காட், த பிலீஃப் தட் நோ ஸ்கிரிப்சர் ஆஃப் மேன் இஸ் இன்ஃபேலிபிள், பிலீஃப் இன் த டிக்டேட்ஸ் ஆஃப் ரீசன். ஸோ அதே தான் ரீசன், ட்ரூத், மொராலிட்டி இது எல்லாத்தையும் நம்ம அப்ஹோல்ட் பண்ணணும். அ நம்பர் ஆஃப் பிரம்மோ சென்டர்ஸ் வேர் ஓப்பன் இன் மெட்ராஸ் ப்ராவின்ஸில் ஓப்பன் பண்ணுறாங்க. இன் பஞ்சாப் த தயால் சிங் ட்ரஸ்ட் சாட் டு இம்ப்ளான்ட் பிரம்மோ ஐடியாஸ். ஸோ பஞ்சாபில் வந்து தயால் சிங் ட்ரஸ்ட் இருந்திருக்கு. அவங்க வந்து பிரம்மோ சமாஜோட ஐடியாஸை வந்து இம்ப்ளான்ட் பண்ணிக்கிட்டாங்க. பை ஓப்பனிங் தயால் சிங் காலேஜ் அட் லாகூரில் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஓவராலாக சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிரம்மோ சமாஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா in matters of social reform the Samaj attacked many dogmas and superstitions attack பண்ணாங்க. It condemned the prevailing Hindu prejudice against going abroad. ஸோ அப்ராடுக்கு போனால் உங்களோட காஸ்ட் வந்து கலைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டம் பண்ணாங்க. It worked for a respectable status of women in society. ஸோ சத்தியை கண்டம் பண்ணாங்க. Worked for abolition of பர்தா system, discouraged child marriage, polygamy, crusaded the women remarriage and the provisions of educational facilities வந்து நம்ம கொடுக்கணுங்கிறது. It also attacked caste
casteism and untouchability through though in these matters it attained only limited success. ஸோ காஸ்டிசம்லையும் அன்டச்சபிலிட்டியும் லிமிட்டட் சக்ஸஸ் தான் அட்டைன் பண்ண முடிஞ்சது. த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த பிரம்மோ சமாஜ் ஹவர் டிட் நாட் கோ பியாண்ட் கேல்கட்டா. ஸோ கேல்கட்டா விட்டு தாண்ட என்ன தான் வந்து சென்டர்ஸ் வச்சாலும் கேல்கட்டா விட்டு தாண்டல. இட் டிட் நாட் ஹாவ் அ லாஸ்டிங் இம்பாக்ட். பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து அதுக்கப்புறம் ஏற்படுத்தலன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பிரம்மோ சமாஜ் பற்றி ஃபுல்லாக நீங்கள் படிக்க வேண்டியது. ஸோ தத்துவபோதினி சமாஜ் நான் சொன்னேன். ஸோ யார் யாரெல்லாம் வந்தாங்க, ஆதி பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியா, சாதாரண பிரம்மோ சமாஜ், இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த மாதிரி எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பிரார்த்தனை சமாஜ் பற்றி பார்ப்போம். ஓகே ஃபைன். இப்போ வந்து பிரார்த்தனா சமாஜ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1867 ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஷப் சந்திர சென் ஹெல்ப்ட் ஆத்மாராம் பாண்டுராங் ஃபவுண்ட் த பிரார்த்தனா சமாஜ் இன் பாம்பே. ஸோ இது வந்து பாம்பேயில் நடக்குது, அது வந்து கேல்கட்டாவில் பிரம்மோ சமாஜ். ஸோ பாம்பேயில் வந்து கேஷப் சந்திர சென் வந்து ஹெல்ப் பண்ணார். யாருக்குன்னா ஆத்மாராம் பாண்டுராங். ஸோ ஏர்லியர் த பிரம்மோ ஐடியாஸ் ஸ்ப்ரெட் இன் மகாராஷ்டிரா. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து பிரம்மோ சமாஜோட ஐடியாஸ் எல்லாமே மகாராஷ்டிராவில் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அ ப்ரீகர்சர் ஆஃப் பிரார்த்தனா சமாஜ் வாஸ் த பரமஹன்ச சபா. ஸோ பிரார்த்தனை சமாஜுக்கு முன்னாடியே வந்து பரமஹன்ச சபான்னு ஒன்று இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து தான் பிரார்த்தனை சமாஜை கண்டுபிடிக்கிறாங்க. சம்டைம்ஸ் லைக் அ சீக்ரெட் சொசைட்டி டு ஸ்ப்ரெட் லிபரல் ஐடியாஸ் அண்ட் என்கரேஜ் த பிரேக் டவுன் ஆஃப் காஸ்ட் அண்ட் கம்யூனல் பேரியர்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப சீக்ரெட்டிவாக தான் ஒர்க் பண்ணிட்டு, பெரிய ஆர்கனைசேஷனாக இல்லை. ஸோ எதுக்காகனா காஸ்ட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணணும், கம்யூனல் பேரியர்ஸை பிரேக் டவுன் பண்ணணும். அப்புறம் எம்ஜி ரானாடே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜாயின் த சமாஜ். இவர் வந்து சமாஜ் 1870 பக்கம் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஸோ ஆரம்பிச்சு ஒரு 3 இயர்ஸில். And much of the popularity of and work done by the society was due to his efforts. ஸோ நிறைய இந்த பிரார்த்தனா சமாஜ் பாப்புலர் ஆனதாக இருக்கட்டும், நிறைய ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே எம்ஜி ரானாடே தான் பண்ணுறாரு. ஹிஸ் எஃபர்ட்ஸ் மேட் த சமாஜ் கெயின் அண்ட் ஆல் இண்டியா கேரக்டர் வர அளவுக்கு வந்து கெயின் ஆயிருக்கு அந்த பிரார்த்தனா சமாஜ். அதர் லீடர்ஸ் ஆஃப் த சமாஜ்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜி பந்தார்கர், அதுக்கப்புறம் என்ஜி சந்தாவார்கர், இவங்கெல்லாம் வந்து அதர் லீடர்ஸ். த எம்ஃபசிஸ் வாஸ் ஆன் மோனோதீசம். ஸோ இவங்க ஆல்ரெடி நான் சொன்னேன் பிரம்ம சமாஜோட ஐடியாஸ் ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஆயிருந்ததுன்னு. மோனோதீசம் பட் நாட் the whole. The Samaj was more concerned with, so monotheism one of the objective, but எதில் ரொம்ப கன்சர்னாக இருந்தாங்கன்னா சோஷியல் ரிஃபார்ம்ஸ், ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸோட சோஷியல் ரிஃபார்ம். ஏன்னா மோனோதீசம்ங்கிறது ரிலீஜியஸ் ரிஃபார்ம், சோஷியல் ரிஃபார்ம்ஸ் நம்ம கொண்டு வருவோமேன்னு வராங்க. ஸோ த பிரார்த்தனா சபா வாஸ் வெரி அட்டாச் டு த பக்தி கல்ட் ஆஃப் மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிரா பக்தி கல்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க, மெடிவல் இந்தியாவில் வந்து பக்தி மூமெண்ட் அதெல்லாம். ஸோ அதில் வந்து ரொம்ப கனெக்டடாக இருந்தாங்க. த சமாஜ் ரிலைட் ஆன் எஜுகேஷன் அண்ட் பர்சுவேஷன் அண்ட் நாட் ஆன் கன்ஃபரன்டேஷன் வித் ஹிந்து ஆர்த்தடாக்ஸி. ஸோ எஜுகேஷனும் ஸோ என்னென்னா சோஷியல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், ஒரு விஷயத்தை பர்சுவேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு போகணும். ரேதர் தென் ஹிந்து ஆர்த்தடாக்ஸியை நம்ம பேசுறதை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. தெர் வாஸ் அ 4-point சோஷியல் அஜெண்டாவும் வந்து இருந்தது பிரார்த்தனா சமாஜுக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்அப்ரூவல் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம் வந்து ஒத்துக்கலை இவங்க, அண்ட் விமென்ஸ் எஜுகேஷன் கொண்டு வரணும், விடோ ரீமேரேஜ் கொண்டு வரணும், அண்ட் ரைசிங் த ஏஜ் ஆஃப் மேரேஜ் ஃபார் போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸை வந்து கொண்டு வரணும்னு நினச்சாங்க. ஸோ தோந்தோ கேஷவ் கார்வே அண்ட் விஷ்ணு சாஸ்திரி, ப்ரீவியஸ் லெசன்லேயே பார்த்தோம் கார்வே என்ன பண்ணார், அண்ட் விஷ்ணு சாஸ்திரி were champions of social reforms with Ranade. ஸோ ரனாடே கூட சேர்ந்து இவங்க இதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அலாங் வித் கார்வே ரனாடே ஃபவுண்டட் த விடோ ரீமேரேஜ் மூமெண்ட். ரொம்ப முக்கியமான விஷயம், நான் கார்வே ஏர்லியராக பார்த்தோம். ஸோ அவரே வந்து ஒரு விடோவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ரனாடே வந்து கார்வேவும் ரனாடேவும் சேர்ந்து விடோ ரீமேரேஜ் மூமெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அஸ் வெல் அஸ் விடோஸ் ஹோம் அசோசியேஷன் கண்டுபிடிச்சிருப்பாங்க வித் எய்ம் ஆஃப் ப்ரொவைடிங் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் டு விடோ ஸோ தட் தே குட் சப்போர்ட் தெம்செல்ஸ். ஸோ இந்த விடோ ஹோம் அசோசியேஷன், விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் எல்லாமே வந்து விடோஸ்க்காக. நெக்ஸ்ட் வந்து யங் பெங்கால் மூமெண்ட். ஸோ டெரோசியன்ஸ் நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் லெசனில். ஸோ நெக்ஸ்ட் லெசனில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ யங் பெங்கால் மூமெண்ட் அண்ட் ஹென்ரி விவியன் டெரோசியோ யார் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட் 1820ஸ்லையும் ஏர்லி 1830ஸ்லையும் தேர் எமர்ஜ் அ ரேடிக்கல் இன்டெலெக்சுவல். So there emerged a radical intellectual trend among the youth in Bengal. So பெங்காலில் இருக்கிற யூத் கிட்ட வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் தாட் வருது, ரேடிக்கல் தாட்ஸ் வருது, விச் கேம் டு பி நோன் அஸ் த யங் பெங்கால் மூமெண்ட். ஸோ அ யங் ஆங்கிலோ இண்டியன், ஸோ இவர் வந்து ஒரு ஆங்கிலோ இண்டியன், ஹென்ரி விவியன் டெரோசியோ அப்படிங்கிறவர், ஹூ தாட் அட் த ஹிந்து காலேஜ். ஹிந்து காலேஜ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ யார் ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இப்போ தான் நான் சொன்னேன் யார் ஆரம்பித்தாங்கன்னு. ஸோ ஃப்ரம் 1826 31 வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணுவார். வாஸ் அ லீடர் அண்ட் இன்ஸ்பைரர் ஆஃப் த ப்ரோக்ரெசிவ் ட்ரெண்ட். ஸோ இந்த மூமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கே அவர் ஒரு ரீசனாக இருந்தார். ட்ராயிங் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் த கிரேட் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெரோசியோ இன்ஸ்பயர்ட் ஹிஸ் பியூப்பிள்ஸ் டு திங்க் ஃப்ரீலி அண்ட்
ரேஷ்னலி. ஸோ ரொம்ப ஃப்ரீயாக திங்க் பண்ணுங்கள். கொஸ்டின் ஆல் அத்தாரிட்டி, உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொஸ்டின் பண்ணுங்கள். லவ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரீடம் அண்ட் ஒப்போஸ் டெக்கடன்ட் கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷனை ஒப்போஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார். ஸோ த டெரோசியன்ஸ் ஆல்சோ சப்போர்ட்டட் விமென்ஸ் ரைட்ஸையும் பண்ணாங்க அண்ட் எஜுகேஷனையும் வந்து பண்ணாங்க. ஆல்சோ டெரோசியோ வாஸ் பெர்ஹாப்ஸ் த ஃபர்ஸ்ட் நேஷனலிஸ்ட் போயட் ஆஃப் மாடர்ன் இந்தியா. ரொம்ப முக்கியம். ஸோ ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் நேஷனலிஸ்ட் போயட் ஆஃப் மாடர்ன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டெரோசியன்ஸ் however failed to have a long term impact. ஸோ ரொம்ப காலம் வரல. ஏன்னா வந்து டெரோசியோ வாஸ் ரிமூவ் ஃப்ரம் த ஹிந்து காலேஜ் இன் 1831. ஸோ இவரோட ரேடிக்கலிசம்னால 1831 ரிமூவ் பண்ணிடுவாங்க. த மெயின் ரீசன் ஃபார் த லிமிடெட் சக்ஸஸ் வாஸ் த ப்ரிவேலிங் சோஷியல் கண்டிஷன் அட் தட் டைமில் வந்து நிறைய சோஷியல் கண்டிஷன்ஸ் இருந்தது which were not ripe for the adoption of radical ideas கொண்டு வர முடியல. Further, there were no support from any other social group or class. Support இல்லை. The Derosians lacked any link with the masses. பெருசாக வந்து மக்கள் கூட கனெக்ட் ஆகல. ஃபார் இன்ஸ்டன்ஸ் they failed to take a peasant cause எடுக்கவே இல்லை அவங்க. The fact in fact their radicalism was bookish in character. ரொம்ப வந்து இப்போ சினிமேட்டிக்னு சொல்கிறாங்களே அது மாதிரி அந்த காலத்தில் புக்கிஷாக இருந்திருக்கு. பட் despite their limitations the Derosian carried forward ராம்மோகன் ராய்ஸ் ட்ரெடிஷன் ஆஃப் பப்ளிக் எஜுகேஷன் ஆன் சோஷியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் கொஷின்ஸ். அது மேலே வந்து அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் தே டிமாண்டட் இண்டக்ஷன் ஆஃப் இண்டியன்ஸ் இன் ஹையர் கிரேட்ஸ் ஆஃப் சர்வீஸில் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இது ஒன் ஆஃப் த கோரிக்கை பிரம்மோ சமாஜ்து. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஃப்ரம் ஒப்ரெசிவ் ஜமீன்தாஸ், பெட்டர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இந்தியன் லேபர், அப்ராடில் இருக்கிற இந்தியன் லேபர் ஒழுங்காக ட்ரீட் பண்ணும் பிரிட்டிஷ் காலனிஸில் இருக்கிறவங்கள. ரிவிஷன் ஆஃப், ஏன்னா அந்த டீ பிளான்டேஷன்ஸ்லையாக இருக்கட்டும் ஆர்மிலையாக இருக்கட்டும் அதில் ஒர்க் பண்ண கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ரிவிஷன் ஆஃப் கம்பெனிஸ் சார்ட்டர். ஸோ சார்ட்டர் ஆக்ட் 3 சார்ட்டர் ஆக்ட் இருக்குது, அது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணும். ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் அண்ட் ட்ரையல் பை ஜூரி. ஸோ ட்ரையல் எடுத்துகிட்டு போய் தான் வந்து சம்டைம்ஸ் ட்ரையல் எல்லாமே பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ட்ரையல் பண்ணி தான் வந்து இந்தியன்ஸை வந்து அப்புறம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு பேசியிருப்பாங்க. லேட்டர் சுரேந்திரநாத் பானர்ஜியா வாஸ் டு டிஸ்கிரைப் த டெரோசியன்ஸ் ஆஸ் த பைனீஸ் ஆஃப் மாடர்ன் சிவிலைசேஷன் ஆஃப் பெங்கால். ஸோ மாடர்ன் சிவிலைசேஷனுக்கு வந்து காரணமே வந்து இவங்க தான். ஸோ இந்த டெரோசியன்ஸ் தான் சொல்கிறாங்க. யாருன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. ஸோ த கான்ஸ்கிரிப்ட் ஃபாதர்ஸ் ஆஃப் அ ரேஸ் ஹூஸ் virtues will excite veneration and whose failings will be treated with the gentlest consideration. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இது. ஸோ இவங்க தான் வந்து ஆரம்ப காலத்துலேயே மாடர்ன் சிவிலைசேஷனுக்கான ஒரு முன்னோடிகளாக இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாரு சுரேந்திரநாத் பானர்ஜி. ஸோ ஆக்சுவலாக 1831 வந்து ஹென்ரி விவியன் டெரோசியோ கொன்னுருவாங்க அவரோட ரேடிக்கல் தாட்ஸ்னால. அதுக்கப்புறம் தான் வந்து காலேஜ் விட்டு தூக்கிட்டு அதுக்கப்புறம் கொன்னுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஸோ த கிரேட்டஸ்ட் ஸ்காலர். நான் ஆல்ரெடி நம்ம ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பற்றி பார்த்துட்டோம். ஸோ த கிரேட்டஸ்ட் ஸ்காலர் அண்ட் ரிஃபார்மர். வித்யாசாகர்ஸ் ஐடியாஸ் வர் ஹாப்பி பிளெண்ட் ஆஃப் இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் தாட். ஸோ ரெண்டையுமே வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஹி பிலீவ்ட் இன் ஹை மாரல் வேல்யூஸ் அண்ட் வாஸ் அ டீப் ஹியூமனிஸ்ட். ஸோ நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் வாஸ் அ ஜெனரஸ் டு த புவர். ஸோ நிறையா வந்து புவருக்கு வந்து காசு கொடுப்பார். இன் 1850 ஹி பிகேம் த பிரின்சிபல் ஆஃப் சான்ஸ்கிரிட் காலேஜுக்கு பிரின்சிபல் ஆவார். ஹீ வாஸ் ஸோ சான்ஸ்கிரிட் காலேஜ் வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதும் ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின் பார்க்கலாம். ஹி வாஸ் டிட்டர்மைன்ட் டு பிரேக் த ப்ரீஸ்ட்லி மோனோபோலி ஆஃப் ஸ்கிரிப்சுவல் நாலேஜ். ஸோ இந்த ஸ்கிரிப்சுவல் நாலேஜ் வந்து வெறும் இந்த ப்ரீஸ்ட் மட்டும்தான் அட்டைன் பண்ணணும், அவங்க மட்டும்தான் படிக்கணும், அவங்க குழந்தைங்க மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிறத வந்து பிரேக் பண்ணணும்னு நினச்சாரு. அண்ட் ஃபார் தட் ஹீ ஓப்பன்ட் த சான்ஸ்கிரிட் காலேஜ் டு நான் பிராமின்ஸ். ஸோ இந்த சான்ஸ்கிரிட் காலேஜ் வந்து நான் பிராமின்ஸ்க்கு வந்து ஓப்பன் பண்ணார். ஐ மீன் நான் பிராமின்ஸும் வந்து அட்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஹீ இன்ட்ரடியூஸ்ட் வெஸ்டர்ன் தாட் இன் சான்ஸ்கிரிட் காலேஜ் டு பிரேக் த செல்ஃப் இம்போஸ்ட் ஐசோலேஷன் ஆஃப் சான்ஸ்கிரிட் லேர்னிங். ஏன்னா வெஸ்டர்ன் தாட்ஸ் கொண்டு வந்தால் தான் எல்லாருமே வருவாங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த சான்ஸ்கிரிட் லேர்னிங் வெறும் பிராமன்ஸ் மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற அந்த செல்ஃப் இம்போஸ் தாட்டை வந்து தடுக்கணும்னு நினச்சாரு. ஆஸ் அன் அகடமிஷியன் ஹீ இவால்வ் அ நியூ மெத்தடாலஜி டு டீச் சான்ஸ்கிரிட். புதுசாக சான்ஸ்கிரிட் வந்து டீச் பண்ண ஆரம்பித்தார். ஹீ ஆல்சோ டிவைஸ்ட் அ நியூ பெங்காலி ப்ரைமர் அண்ட் இவால்வ் அ நியூ ப்ரோ ஸ்டைல். ஸோ எப்படி வந்து ராம்மோகன் ராய் வந்து புது ப்ரோ ஸ்டைல் கொண்டு வந்தாரோ அதே மாதிரி இவர் வேறு ஒரு ப்ரோ ஸ்டைல் கொண்டு வரார். வித்யாசாகர் ஸ்டார்டட் அ மூவ்மெண்ட் இன் சப்போர்ட் ஆஃப் விடோ ரீமேரேஜ் விச் ரிசல்டட் இன் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் விடோ ரீமேரேஜ் ஆக்ட் கொண்டு வருவாங்க. ஹீ வாஸ் ஆல்சோ அ க்ரூசேடர் அகேன்ஸ்ட் சைல்டு மேரேஜ், பாலிகாமி. ஸோ இவர் ஆல்ரெடி பிரம்மோ சமாஜோட தாட் ப்ராசஸும் இருந்தனால அதில் இருக்கிற அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஹி டிட் மச் ஃபார் த காஸ் ஆஃப் விமென்ஸ் எஜுகேஷன். ஸோ ஆஸ் கவர்மெண்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ், ஸோ எல்லா ஸ்கூல்ஸையும் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்காரு. ஹி ஹெல்ப் ஆர்கனைஸ் 35 கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மெனி ஆஃப் விச் ஹி ரேன் அட் இஸ் ஓன், அவரோட சொந்த செலவில் வந்து பண்ணியிருக்காரு. ஆஸ் செக்ரட்டரி ஆஃப் பெத்யூன் ஸ்கூலுக்கு வந்து செக்ரட்டரி 1849 எஸ்டாப்ளிஷ் பண்ண ஸ்கூல். ஹீ வாஸ் ஒன் ஆஃப் த பைனீர்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஃபார் விமன் இன் இந்தியா. ஸோ விமனோட எஜுகேஷனுக்கு ஒன் ஆஃப் த பைனீர்ஸ்ன்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் வந்து த பெத்யூன் ஸ்கூல் ஃபவுண்டட் இன் கேல்கட்டா வாஸ் த ரிசல்ட் ஆஃப் த பவர்ஃபுல் மூமெண்ட் ஃபார் விமென்ஸ் எஜுகேஷன். ஸோ கேல்கட்டாவில் பெத்யூன் ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அங்கே கண்டுபிடிச்சது வந்து விமென்ஸ் எஜுகேஷன் கொடுத்தனால இட் வாஸ் அ பவர்ஃபுல் மூமெண்ட் தட் அரோஸ் இன் 1840 1850 வந்து விமென்க்கு எஜுகேஷன் கொடுக்கணும்னு மூமெண்ட்ஸ் போயிட்டு இருந்தது. த மூமெண்ட் ஹேட் டு ஃபேஸ் கிரேட் டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, so the movement had to face great difficulties in சொல்கிறாங்க. The young students were shouted at and abused and sometimes may even their parents subjected to social boycott. அவங்க பேரண்ட்ஸையும் அவமானப்படுத்தியிருக்காங்க. Many believed that girls who had received western education would make slaves of their husbands. ஸோ வெஸ்டர்ன் எஜுகேஷன் வந்து கிடைச்ச அதுக்கு ஆப்ட் பண்ண கேர்ள்ஸை வந்து அவங்க ஹஸ்பண்ட்ஸை வந்து ஸ்லேவ்ஸாக வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஈஸ்வர் சந்திரா வித்யாசாகர் கீழே இருந்த விஷயங்கள் அண்ட் எஜுகேஷன் அவர் வந்து எவ்வளோ கேர்ள்ஸ்க்காக எஜுகேஷனுக்கு எவ்வளோ போராடினார் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாலசாஸ்திரி ஜம்பேத்கர். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1812 1846 வரைக்கும் வாழ்கிறாரு. ஹீஸ் அ பைனியர் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம் த்ரூ ஜேர்னலிசம். பாம்பேயில் வந்து ஜேர்னலிசம் மூலயமா சோஷியல் ரிஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு போகிறாரு மக்களுக்கு. ஹீ அட்டாக்ட் பிராமணிக்கல் ஆர்த்தடாக்ஸி அண்ட் ட்ரை டு ரிஃபார்ம் பாப்புலர் ஹிந்துவிசம். ஸோ ஹிந்துவிசமை ரிஃபார்ம் பண்ணணும் அண்ட் பிராமணிக்கலோட ஆர்த்தடாக்ஸி அட்டாக் பண்ணுறாரு. ஹீ ஸ்டார்டட் அ நியூஸ் பேப்பர் தர்பன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. பாலசாஸ்திரி ஜம்பேத்கர் ஸ்டார்ட் பண்ண நியூஸ் பேப்பர் தான் தர்பன். 1832 ஸ்டார்ட் பண்ணுறாரு. நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் மராத்தி ஜேர்னலிசம் யாருன்னு கேட்டால் பாலசாஸ்திரி ஜம்பேத்கர். ஜம்பேத்கர் யூஸ் த தர்பன் டு அவேக்கன் த பீப்புள் டு அவேர்னஸ் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் பற்றி வந்து மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்தாரு, சச் அஸ் விடோ ரீமேரேஜ் அண்ட் டு இன்ஸ்டில் இன் த மாசஸ் அ சயின்டிஃபிக் அப்ரோச். ஸோ ஒரு லைஃப்பில் வந்து ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு. ஸோ 1840 பக்கம் ஹீ ஸ்டார்டட் திக்தர்ஷன் விச் பப்ளிஷ்ட் ஆர்டிகல்ஸ் ஆன் சயின்டிஃபிக் சப்ஜெக்ட்ஸ் அஸ் வெல் அஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ சயின்ஸும் ஹிஸ்ட்ரியும் வந்து இதில் இருக்கிற பேசிஸில் ரிலீஸ் பண்ணது தான் திக்தர்ஷன். நெக்ஸ்ட் ஜம்பேத்கர் ஃபவுண்டட் த பாம்பே நேட்டிவ் ஜென்ரல் லைப்ரரி வந்து. ஸோ பாம்பேயில் தான் இவர் வந்து மராத்தி ஜேர்னலிசம்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து பாம்பே நேட்டிவ் ஜென்ரல் லைப்ரரி வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு and started the Native Improvement Society, of which an offshoot was the Students' Literary and Scientific Library. So Native Improvement Society ஆரம்பிச்சது, அதுலேருந்து வந்து Students' Literary and Scientific Library ஆரம்பிக்கிறாங்க. He was the first professor of Hindi at the Elphinstone College, besides being a director of the Colaba Observatory. ஸோ இங்கேயும் வந்து டைரக்டராக இருந்திருக்கார் அப்சர்வேட்டரியில். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஸர் ஹிந்தியில் டீச் பண்ணது எல்ஃபின்ஸ்டன் காலேஜில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் பாலசாஸ்திரி ஜம்பேத்கர். நெக்ஸ்ட் வந்து பரமஹம்சா மண்டாலி. ஸோ இது வந்து யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 1849 மகாராஷ்டிராவில் கண்டுபிடிக்கிறாங்க. இதோட ஃபவுண்டர்ஸ் ஆஃப் த பரமஹம்சா மண்டாலி யாருன்னு பார்த்தீங்கன்னா தடோபா பாண்டுராங், அப்புறம் வந்து மெஹ்தாஜி துர்காராம் அண்ட் அதர்ஸ். அண்ட் பிகான் அ சீக்ரெட் சொசைட்டி தட் ஒர்க் டு ரிஃபார்ம் ஹிந்து ரிலிஜன் அண்ட் சொசைட்டி இன் ஜென்ரல். ஸோ ஹிந்து ரிலிஜனை ரிஃபார்ம் பண்ணுறக்கும் நார்மலாக சொசைட்டியை ரிஃபார்ம் பண்ணுறக்கும் கொண்டு வந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் இது பரமஹம்சா மண்டாலி. ஸோ த ஐடியாலஜி ஆஃப் த சொசைட்டி வாஸ் க்ளோஸ்லி லிங்க் டு தட் ஆஃப் த மானவ் தர்மா. ஸோ இந்த சொசைட்டியில் இருக்கிற ஐடியாலஜிஸில் மானவ் தர்ம சபான்னு ஒன்று இருக்குது. அதில் இருக்கிற ஐடியாலஜிஸும் இதுவும் க்ளோஸாக இருக்கும். ஸோ இவங்களோட ஐடியாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசைட்ஸ் பிலீவிங் தட் ஒன் காட் ஷுட் பி வர்ஷிப். ஸோ இது பிரம்ம சமாஜ் மாதிரியே தான் ஒரு காடை வர்ஷிப் பண்ணும். த சொசைட்டி ஆல்சோ செட் ரியல் ரிலிஜன் இஸ் பேஸ்ட் ஆன் லவ் அண்ட் மாரல் கான்டக்ட். ஸோ ரியல் ரிலிஜனுங்கிறது லவ்வையும் மாரல் ஆஸ்பெக்ட்ஸ் வச்சு தான் பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீடம் ஆஃப் தாட் வாஸ் என்கரேஜ் அண்ட் வாஸ் ரேஷ்னாலிட்டி. அண்ட் ஸோ ஒருத்தரோட தாட் ப்ராசஸை வந்து மதிப்பாங்க. த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் த மண்டாலி were primarily interested in breaking caste ரூல்ஸை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அட் தியர் மீட்டிங்ஸ் ஃபுட் குக்ட் பை லோவர் காஸ்ட் பீப்புள் வாஸ் டேக்கன் பை மெம்பர்ஸ். ஸோ லோவர் காஸ்ட் மக்கள் வந்து குக் பண்ண ஃபுட்டை மெம்பர்ஸ் வந்து எடுத்துப்பாங்க பரமஹம்சா மண்டாலியில் இருக்கிறவங்க. ஸோ தீஸ் மண்டாலிஸ் ஆல்சோ அட்வொகேட்டட் விடோ ரீமேரேஜ், விமென்ஸ் எஜுகேஷன், எல்லாமே காமனாக தான் எல்லாமே இருக்கும். ஸோ பிரான்ச்சஸ் ஆஃப் பரமஹம்சா மண்டாலி எக்ஸிஸ்டட் இன் பூனா, சத்தாரா அண்ட் அதர் டவுன்ஸ் ஆஃப் மகாராஷ்டிராவில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து சத்யசோஜக் சமாஜ் அண்ட் ஜோதிபாய் புலே, ஜோதிபா புலே. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி சமச்சீர் புக்லேயே கவர் பண்ணிட்டோம். ஸோ ஜோதிபா புலே வந்து சத்தாராவில் பிறப்பார். ஸோ மகாராஷ்டிராவில் இருக்குது. பிலாங் டு த மாலி. ஸோ மாலி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டனர் கம்யூனிட்டி. அண்ட் ஆர்கனைஸ்ட் அ பவர்ஃபுல் மூமெண்ட் அகேன்ஸ்ட் அப்பர் காஸ்ட் டொமினியனுக்கு அகேன்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாரு அண்ட் பிராமணிக்கல் சுப்ரீமெசி. ஸோ பூலே ஃபவுண்டட் த சத்யசோதக் சமாஜ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டின்னு 1873 கண்டுபிடிப்பார். வித் த லீடர்ஷிப் ஆஃப் த சமாஜ் கம்மிங் ஃப்ரம் த பேக்வர்ட் கிளாஸஸில் இருக்கிற மக்களை தான் லீடர்ஷிப்பில் எடுத்துகிட்டு வராரு. மாலிஸ், தெல்லிஸ், அப்புறம் குன்பீஸ், சாரீஸ், அதுக்கப்புறம் தன்கர்ஸ், இப்படிங்கிறனால பேக்வர்ட் கிளாஸஸை சேர்ந்த சொசைட்டி. அண்ட்
சில செக்ட்ஸ். ஸோ த மெயின் எய்ம் ஆஃப் த மூமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் மக்களுக்கு, எஜுகேஷன் ஸ்ப்ரெட் பண்ணணும் அமாங் விமன் அண்ட் லோவர் காஸ்ட் மக்களுக்கு. ஸோ பூலேஸ் ஒர்க் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்வஜனிக், சத்ய தர்மா அண்ட் குலாம்கிரி. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்கு தான் இந்த குலாம்கிரி. அண்ட் பிகேம் சோர்சஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃபார் த காமன் மாசஸ். Pule used the symbol of Raja Bali as opposed to the Brahmins symbol of Rama. ஸோ அங்கே வந்து பிராமின்ஸ் வந்து ராமரை யூஸ் பண்ணும்போது இங்கே வந்து ராஜா பாலியை வந்து யூஸ் பண்ணுறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒப்போனன்ட் மாதிரி. ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாரு. Pule aimed at the complete abolition of caste system and socio-economic inequalities. He was against Sanskrit Hinduism. ஸோ சான்ஸ்கிரிட் ஹிந்துவிசமும் அப்போஸ் பண்ணார். ஏன்னா மோஸ்ட்டாக பிராமணிக்கல் டெக்ஸ்ட் எல்லாமே சான்ஸ்கிரிட்டில் தான் இருக்கும். இவங்க ஃபாலோ பண்ணுற சான்ஸ்கிரிட் தான். ஸோ அதை அப்போஸ் பண்ணார். திஸ் மூமெண்ட் கேவ் அ சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, டிப்ரெஸ் கம்யூனிட்டிஸ் அண்ட் கிளாஸ் அகேன்ஸ்ட் தோஸ் பிராமின்ஸ் who used religion and the blind faith of the masses to exploit the masses for the personal monetary gain. ஸோ அவங்களோட பர்சனல் மானிட்டரி விஷயத்துக்காக பிராமின்ஸ் வந்து காமன் மக்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த மூமெண்ட்டில் வந்து அதை வந்து குத்தி காட்டினார். பூலே அ ஃபர்ம் பிலீவர் இன் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து பிலீவ் பண்ணார். வாஸ் அ பைனியர் இன் விமென்ஸ் எஜுகேஷன். வித் த ஹெல்ப் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப் சாவித்ரிபாய் புலே வந்து ஹி ஓப்பன் கேர்ள்ஸ் ஸ்கூல் பூனால் ஓப்பன் பண்ணியிருப்பார். He was a pioneer of widow remarriage movement Maharashtra and also opened a home for widows. 1854 open பண்ணுவார். Pule was awarded the title Mahatma for his social reform worksக்காக இவர் மகாத்மான்னு ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா பூலேக்கு. அண்ட் ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கோபால் ஹரி தேஷ்முக் லோகாஹித்தவாதின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் கோபால் ஹரி தேஷ்முக் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் ரிஃபார்மர் அண்ட் அண்ட் நேஷனலிஸ்ட் ஃப்ரம் இவரும் மகாராஷ்டிராலேருந்து தான். ஹி ஹெல்ட் த போஸ்ட் ஆஃப் அ ஜட்ஜ் அண்டர் பிரிட்டிஷ் ராஜ். ஸோ ஜட்ஜ் போஸ்டிங் வந்து இவருக்கு இருந்திருக்கு. பட் ரோட் ஃபார் அ வீக்லி பிரபாகர் அப்படிங்கிற ஒரு வீக்லி ஜேர்னலில் வந்து எழுதுவார் அண்டர் த பென் நேம் அப்படின்னா இவரோட ஒரிஜினல் நேம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் த லோகாஹித்தவாதின்னு சொல்லுவாங்க. ஆன் சோஷியல் ரிஃபார்ம் இஷ்யூஸில் நிறைய எழுதுவார். ஹி அட்வொகேட்டட் அ ரீஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியன் சொசைட்டி ஆன் ரேஷனல் பிரின்சிபல்ஸ் அண்ட் மாடர்ன் ஹியூமனிஸ்டிக் செக்யூலர் வேல்யூ. எல்லாருக்குமே ஒரு காமனான வேல்யூஸ் தான். ஹி அட்டாக்ட் ஹிந்து ஆர்த்தடாக்ஸி அண்ட் சப்போர்ட்டட் சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ஈக்குவாலிட்டி வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஹி ரோட் அகேன்ஸ்ட் தி ஈவில்ஸ் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம் பற்றி எழுதினார். ஹி செட் இஃப் ரிலிஜன் டஸ் நாட் சாங்ஷன் சோஷியல் ரிஃபார்ம். ஸோ ரிலிஜன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சோஷியல் ரிஃபார்ம்ஸ்க்கு வந்து வழிவகுக்கலைன்னா அந்த ரிலிஜனே மாற்றிருங்கிறாரு. ஹி ஸ்டார்டட் அ வீக்லி. ஹிட்டேச்சு அப்படிங்கிறாரு இவர் ஒரு வீக்லி வந்து இவரே ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி பிரபாகர் அப்படிங்கிற வீக்லிக்கு இவர் வந்து பென் நேம் எழுதிட்டு இருந்தார். ஹிட்டேச்சு ஆரம்பித்தார் அண்ட் ஆல்சோ பிளேட் அ லீடிங் ரோல் இன் ஃபவுண்டிங் த பீரியாடிக்கல்ஸ். அதுக்கப்புறம் கியான் பிரகாஷ், இந்து பிரகாஷ், லோகாஹிதவாதி இதெல்லாமே அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பீரியாடிக்கல்ஸ்னால் வந்து ஒரு டெஃபினட் பீரியட். இப்போ இந்த மந்தில் 9ஆம் தேதி அன்றைக்கி வந்து ஒரு இது மேகசின் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்த மந்த் 9 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பீரியாடிக்கல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கோபால் கணேஷ் அகார்கர் அப்படிங்கிறவர் வந்து வாஸ் அன் எஜுகேஷனலிஸ்ட் அண்ட் சோஷியல் ரிஃபார்மர். இவரும் மகாராஷ்டிராலேருந்து தான். அ ஸ்ட்ராங் அட்வொகேட் ஆஃப் பவர் ஆஃப் ஹியூமன் ரீசன். ஹி கிரிட்டிசைஸ் த பிளைண்ட் டிபெண்டன்ஸ் ஆன் ட்ரெடிஷன். ஸோ ஆதி காலத்து ட்ரெடிஷனை பிளைண்டாக பிலீவ் பண்ணுறதை அப்போஸ் பண்ணார். அண்ட் ஃபால்ஸ் க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் த பாஸ்டில் எப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அதை வந்து டினை பண்ணார். ஹி வாஸ் அ கோஃபவுண்டர் ஆஃப் நியூ இங்கிலீஷ் ஸ்கூலில் வந்து கோஃபவுண்டராக இருந்திருக்காரு. த டெக்கன் எஜுகேஷன் அண்ட் த டெக்கன் எஜுகேஷன் சொசைட்டிக்கு வந்து கோஃபவுண்டர் அண்ட் ஃபெர்கூசன் காலேஜ்க்கும் கோஃபவுண்டராக இருந்திருக்காரு. அண்ட் ஹீ வாஸ் த பிரின்சிபல் ஆஃப் ஃபெர்கூசன் காலேஜ். ஸோ இந்த கோஃபவுண்டராக இந்த ஃபெர்கூசன் காலேஜ்க்கு பிரின்சிபல் ஆகிட்டார். ஹீ வாஸ் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் எடிட்டர் ஆஃப் கேசரி. ஸோ கேசரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடிட்டர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் கோபால் கணேஷ் அகார்கர். ஸோ நெக்ஸ்ட் த ஜேர்னல் ஸ்டார்டட் பை லோக்மான்யா திலக். ஸோ லோக்மான்யா திலக் வந்துட்டு கேசரி மராத்தா இதெல்லாம் வந்து ஆரம்பித்தார். ஸோ இதில் வந்து கேசரிக்கான ஃபர்ஸ்ட் எடிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிஜி அகார்கர். லேட்டர் ஹீ ஸ்டார்டட் ஹிஸ் ஓன் பீரியாடிக்கலே ஸ்டார்ட் பண்ணிடுவார். சுதாரக் அப்படிங்கிறது இவரோட பீரியாடிக்கல் விச் ஸ்போக் அகேன்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி அந்த காஸ்ட் சிஸ்டம் பற்றி பேசினது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் சுதாரக். நெக்ஸ்ட் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. ஸோ இது எல்லாம் இந்த நேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே காமனாக இருக்கும். கோபால் ஹரி தேஷ்முக், கோபால் கணேஷ் அகார்கர் அண்ட் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி வந்து ஜி.கே. கோகலே, கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ லிபரல் ரீடர் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் இருந்திருக்காரு. ஃபவுண்டட் த சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி 1905 பெங்கால் பார்ட்டிஷன் அப்போ கண்டுபிடிப்பார். ஸோ யாரோட ஹெல்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானாடே. ஆல்ரெடி இந்த பிரார்த்தனா சமாஜ்லாம் பார்த்தோம். ஸோ த எய்ம் ஆஃப் த சொசைட்டி வாஸ் டு ட்ரெயின் நேஷனல் மிஷனரிஸ் ஃபார் த சர்வீஸ் ஆஃப் இந்தியா. ஸோ நேஷ்னல் தாட்ஸ் உள்ள மிஷனரி மக்களை வந்து இந்தியன் சர்வீஸ்களை வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான்.
to promote by all constitutional means the true interest of the Indian people. ஸோ எல்லாமே கான்ஸ்டியூஷன் மீன்ஸ் மூலிமா எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சாரு. அண்ட் டு prepare a cadre of selfless workers who were to devote their lives to the cause of the country in a religious spirit. ஸோ கண்ட்ரிக்காக வந்து என் லைஃபே நான் தியாகம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேடர் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சாரு. 1911 ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணது என்னவோ வந்து பெங்கால் பார்ட்டிஷன் அப்போது. ஸோ பெங்காலை வந்து திருப்பி இணைச்சதப்போ வந்து த ஹிட்டாவாடா வந்து ஆரம்பிக்கிறாரு. began to be published to project the views of the society. So the servants of Indian society ஓட ஒரு offspring தான் ஹிட்டாவாடா. Next, the society chose to remain aloof from political activities and organizations like the Indian National Congressலேருந்து அவையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. அது கூட இணையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. பிகாஸ் ஸோ அது வந்து இட் வில் காஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஆஃப்டர் கோஹலேஸ் டெத் வந்து வாசா சாஸ்திரி டுக் ஓவர் த பிரசிடென்ட். ஸோ ஸ்ரீனிவாசா சாஸ்திரி வந்து பிரசிடென்ட் ஆயிடுவார். த சொசைட்டி ஸ்டில் கண்டினியூஸ் டு ஃபங்க்ஷன் though with a shrunken base at many places. இன்னுமே வந்து இருக்குங்கிறாங்க. It works in the field of education, providing ashram type of schools for tribal girls and balwadis at many places. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குற இடமா இருக்கட்டும், ட்ரைபல் கேர்ள்ஸ்க்கு எஜுகேஷன் கொடுக்குற இடமா இருக்கட்டும், ஸோ எஜுகேஷன் நார்மலாக கொடுக்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சோஷியல் சர்வீஸ் லீக்னு ஒன்று இருக்குது. ஸோ த ஃபாலோவர் ஆஃப் கோஹலே வந்து நாராயண் மல்ஹர் ஜோஷி. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, நாராயண் மல்ஹர் ஜோஷி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் சர்வீஸ் லீக் வந்து பாம்பேயில் ஆரம்பிக்கிறாரு. வித் அன் எய்ம் டு செக்யூர் ஃபார் த மாசஸ் பெட்டர் அண்ட் ரீசனபிள் கண்டிஷன்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ஒர்க் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ தே ஆர்கனைஸ்ட் மெனி ஸ்கூல்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, லைப்ரரிஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, ரீடிங் ரூம்ஸ், டே நர்சரிஸ், அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து தொடங்குறாங்க. அண்ட் தேர் ஆக்டிவிட்டி ஆல்சோ இன்க்ளூடட் போலீஸ் கோர்ட் ஏஜென்ட்ஸ், அந்த மாதிரி கோர்ட்டில் வேலை செய்வாங்களே அந்த மாதிரி ஒர்க், லீகல் எய்ட் அண்ட் அட்வைஸ் டு புவருக்கு இப்போ இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அப்போவே இவங்களே ஆரம்பிச்சிட்டாங்க. புவருக்கான லீகல் எய்டு கொடுக்கறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ ஒரு கோர்ட்டை வந்து போய் பார்க்கணும் அப்படின்னா நிறைய காசு செலவு பண்ணணும், நிறைய பேர் முன்னாடி வரமாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இல்லிட்ரேட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது, படிக்காதவங்களுக்கு, எக்ஸ்கர்ஷன்ஸ் ஃபார் ஸ்லம் டுவெல்லர்ஸ். ஸோ ஸ்லம் டுவெல்லர்ஸ் அப்படின்னா ஸ்லம்மில் வாழ்கிற மக்களுக்கு ஏதாவது வந்து உதவி செய்கிறது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒர்க்கை தேடி கொடுக்குறது, அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஜிம்னாசியா அண்ட் தேட்ரிக்கல் பர்ஃபார்மன்ஸஸ். ஸோ தேட்ரிக்கல் பர்ஃபார்மன்ஸில் இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு வருது. சானிட்டரி ஒர்க்குக்கு, மெடிக்கல் ரிலீஃப் அண்ட் பாய்ஸ் கிளப் அண்ட் ஸ்கவுட் காப்ஸ். ஸோ ஜோஷி ஆல்சோ ஃபவுண்டட் த ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸும் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ நாராயண மல்ஹர் ஜோஷி வந்து சோஷியல் சர்வீஸ் லீக் அண்ட் ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸும் கண்டுபிடிக்கிறதும் வந்து ஜோஷி தான். ஸோ இது வந்து என்எம் ஜோஷின்னு சொல்லுவாங்க. லேட்டர் வந்து இவரை இதுலேயும் கூட பார்ப்பீங்க, நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கில் கூட வேரியஸ் போஸ்டிங்ஸ் வந்து எடுத்திருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து த ராமகிருஷ்ணா மூமெண்ட் அண்ட் சுவாமி விவேகானந்த பற்றி பார்க்க போகிறோம். ஸோ த டைடாக்டிக் nationalism of the Brahmo Samaj appealed more to the intellectual elite in Bengal. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், பிரம்மோ சமாஜ் வந்து இட் வாஸ் மோஸ்ட் கன்ஃபைன் டு த எலைட் மக்கள். ஸோ பெங்காலில் இருக்கிற எலைட் மக்கள் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து பிரம்மோ சமாஜில் மெம்பர்ஸாக இருந்தாங்க. கீழே இருந்த மக்களுக்கு யாருக்குமே நிறைய பேருக்கு போய் சேரலை. ஸோ while the average Bengali found more emotional satisfaction in the cult of bhakti and yoga. ஸோ ஆவரேஜாக இருக்கிற பெங்காலிஸ்க்கு வந்து இந்த மிடில் அது கீழே இருக்கிறவங்களாம் பக்தி அண்ட் யோகாவில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் தேடினாங்க மோர் தென் பிரம்மோ சமாஜ். So the teachings of Ramakrishna Paramahamsa, so 1836 1886 வரைக்கும் வாழ்றாரு. A poor priest at the Kali temple. So காளியோட worshipper Ramakrishna Paramahamsa. So in temple in Dakshineshwar on the outskirts of Calcutta வந்து வாழ்றாரு. Who was known in childhood as Gadadhar Chattopadhyayன்னு சொல்லி இவரை வந்து கூப்பிடுறாங்க. ஸோ இவருக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து வராங்க. ஸோ ராமகிருஷ்ணா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பிரிச்சுவல் ட்ரான்சஸ் ஃப்ரம் அ வெரி ஏர்லி ஏஜ்லேருந்தே அவருக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது. ஹீ இஸ் கன்சிடர்ட் டு ஹேவ் அட்டைன் த ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அவைலபிள் டு ஹிந்து. ஸோ நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவருக்கு வந்திருக்கு. ஹீ டிட் நாட் ரைட் புக்ஸ் பட் ஹிஸ் கான்வர்சேஷன்ஸ் வித் பீப்புள் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் வாட் வேர் கன்சிடர்ட் டீச்சிங். ஸோ புக்குன்னு சொல்லி இவர் எதுவுமே எழுதலை, பட் அவர் பேசினதை வச்சு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அப்படின்னு டீச்சிங்ஸ் வந்து பரவி இருக்கு. ஹீ ஸ்போக் சிம்ப்ளி இன் த ஃபார்ம் ஆஃப் பேரபிள்ஸ் அண்ட் மெட்டஃபர்ஸ் drawn from the observation of ordinary life and nature. ஸோ ஒரு உண்மையான நடந்த சம்பவத்தை வச்சு அவர் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து பேசுறதுனால ஈஸியாக வந்து மக்களுக்கு புரிஞ்சது இவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறது. பட் வாட் ஹீ செட் ஆஃப் யூனிவர்சல் ரெலவென்ஸ்.
பட் வாட் ஹி செட் வாஸ் ஆஃப் யூனிவர்சல் ரெலவென்ஸ். ஸோ யூனிவர்சல் ரெலவென்ஸ் அப்படின்னா எல்லாத்துக்கும் அப்ளிகபிளாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஒருத்தருக்கு மட்டும் வந்து அந்த டீச்சிங்ஸ் போய் சேராது, எல்லாத்துக்கும் காமனாக தான் இருக்கும். 2 objectives of Ramakrishna movement வந்து பார்த்தீங்கன்னா, டு bring into existence a band of monks dedicated to a life of renunciation and practice spirituality. ஸோ நிறைய மாங்ஸை வந்து கொண்டு வரணும். அண்டு அவங்க லைஃப் வந்து அவங்க எதுக்கு டெடிகேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரினன்சியேஷன் பண்ணுறக்கோ. ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இந்த துறவியாக வாழ்கிறது அண்ட் ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறக்கு. ஃப்ரம் அமாங் ஹூம் டீச்சர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் would be sent out to spread the universal message of Vedanta as illustrated in the life of Ramakrishna. ஸோ இதில் வர டீச்சர்ஸையும் ஒர்க்கர்ஸையும் வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் இந்த யூனிவர்சல் மெசேஜ் ஆஃப் வேதாந்தாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ண சொல்லுவார். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இன் conjunction with the lay disciples to carry on preaching. ஸோ கீழே இருக்கிற காமன் லே டிசைப்பிள்னு சொல்லுவாங்க, காமன் மேன் அந்த மாதிரி டிசைப்பிள்ஸ் இருப்பாங்க, அவங்களையும் வந்து ப்ரீச்சிங் பண்ண சொல்லுவார். philanthropic அண்ட் சேரிட்டபிள் ஒர்க்ஸ். ஸோ ஒரு philanthropic அண்ட் சேரிட்டபிள் ஒர்க்ஸ்னால் இப்போ வந்து ஒரு பெரிய பணக்காரர் வந்து லைக் philanthropic ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து இறங்குவார். லைக் காமன் யாரையாவது படிக்க வைப்பாங்க, இல்லை வந்து புவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயங்களையும் ஈடுபட்டார். லுக்கிங் அப்பான் ஆல் men, women and children irrespective of the caste, creed and color. ஸோ எல்லாமே ஈக்குவலாக பார்க்குறது ஆஸ் வெரிட்டபிள் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் த டிவைன். எல்லாமே வந்து கடவுளோட குழந்தைகள் தான், எல்லாமே கடவுள் கீழேருந்து வந்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். யாருமே வந்து லைக் தனித்தனியாக வந்து டிஃப்ரெண்ட் கிடையாது, எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி. Paramahamsa himself laid the foundation of Ramakrishna Math. ஸோ ராமகிருஷ்ணா மத்க்கான லைக் ஃபவுண்டேஷனை அவரே லே பண்ணிடுறாரு. வித் ஹிஸ் யங் மொனாஸ்டிக் டிசைபிள்ஸ் அண்ட் நியூக்ளியஸ் டு ஃபுல்ஃபில் த ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவரோட மெசேஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ அதுக்கான ஃபவுண்டேஷனை லே பண்ணிட்டு போயிடுவார். த செகண்ட் அப்ஜெக்டிவ் வாஸ் டேக்கன் அப் பை சுவாமி விவேகானந்தா. ஸோ அதுக்குள்ளே அவர் இறந்துருவார். அப்புறம் அவரோட டிசைபிள் வந்து சுவாமி விவேகானந்தா. ஸோ அவர் தான் வந்து இந்த செகண்ட் அப்ஜெக்டிவ், ஸோ இவங்க லே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் வந்து பரப்புரை பண்ணுவார். ஆஃப்டர் ராமகிருஷ்ணாஸ் டெத் when he founded the Ramakrishna Mission. ஸோ இவர் தான் சுவாமி விவேகானந்தா வந்து ராமகிருஷ்ணா மிஷன் வந்து கண்டுபிடிப்பார். பட் ராமகிருஷ்ணா மத் அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி, அதை வந்து பரமஹம்சாவே கண்டுபிடிச்சிருவார். ஸோ இந்த 1897 கண்டுபிடிப்பார். த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த ராமகிருஷ்ணா மத் அண்ட் மிஷன் ஆர் அட் பெல்லூர். ஸோ ரெண்டுக்குமே வந்து பெல்லூரில் தான் வந்து கல்கட்டா கிட்டே இருக்காங்க தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். த டூ ஆர் ட்வின் ஆர்கனைசேஷன்ஸ் தோ லீகலி அண்ட் ஃபினான்ஷியலி செப்பரேட். ஸோ ரெண்டுமே செப்பரேட்டாக இருந்தாலும் ரெண்டுமே வந்து ட்வின் ஆர்கனைசேஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பரமஹம்சா சாட் சால்வேஷன் த்ரூ ட்ரெடிஷ்னல் வேஸ் ஆஃப் ரெனன்சியேஷன். ஸோ ட்ரெடிஷ்னல் வேஸ் தான் வந்து ரெனன்சியேட் பண்ணுறதுக்கு வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மெடிடேஷன், பக்தி, அட்மிஸ்ட் இன்க்ரீசிங் வெஸ்டர்னைசேஷன் அண்ட் மாடர்னைசேஷன் இதெல்லாம் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜிஸ் ஃபாலோ பண்ணுறாரு. ஹி ரெக்கக்னைஸ் த ஃபண்டமெண்டல் ஒன்னஸ் ஆஃப் ஆல் ரிலிஜன். ஸோ எல்லா ரிலிஜனையும் வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் தான் வச்சு இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு. அண்ட் எம்பசைஸ் தட் கிருஷ்ணா, ஹரி, ராம், கிரைஸ்ட் அல்லா ஆர் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஃபார் த சேம் காட். ஒரே காடுக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ். அண்ட் there are many ways to God and salvation. ஸோ ஒரு காடை கும்பிட்ருக்கும், நீங்கள் வந்து மோட்சம் அடையிருக்கும் நிறையா வேஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. as many faiths so many paths. ஸோ நிறைய ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபெய்த் இருக்கும், அந்த ஃபெய்த்துக்கு தகுந்த மாதிரி அவங்க பார்த்து மாற்றிப்பாங்க. பரமஹன்சா ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் கம்பேஷன் ஃபார் த சஃபரிங் ஹியூமனிட்டிஸ் இன்ஸ்பயர் தோஸ் ஹூ லிசன் டு ஹிம். ஸோ இந்த மாதிரி ஹியூமனிட்டி வந்து இவ்வளோ சஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்கிற விஷயங்களை கேட்டு நிறைய பேர் வந்து மாறியிருக்காங்க. he used to say service of man is the service of God. ஏன்னா ஹியூமனிட்டி வந்து அவ்வளோ சஃபரிங் ஃபேஸ் பண்ணுது. ஸோ ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணும், இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மெசேஜை வந்து லைக் பரப்புரை பண்ணியிருப்பார். லைக் காடுக்கு சர்வீஸ் பண்ணுறது இல்லாமல் மேனுக்கு சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார். இன்சிடென்டலி ராமகிருஷ்ணா வாஸ் மேரிட் டு சரத்மணி முகர்ஜி. ஸோ ராமகிருஷ்ணா வந்து யாரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத்மணி முகர்ஜி, லேட்டர் நோன் அஸ் சாரதா தேவின்னு சொல்லி இவங்களை சொல்லுவாங்க. ஸோ ராமகிருஷ்ணா கன்சிடர்ட் சாரதா as the embodiment of the divine mother. ஸோ அவங்கள ஒரு மதராக தான் பார்த்தாரு. அண்ட் இட் வாஸ் as holy mother that the disciples also knew her as. ஸோ அவங்களோட டிசைபிள்ஸையும் அவங்க வந்து ஹோலி மதராக தான் பார்த்தாங்க. she played an important role in the work of the math and encouraging the young disciples in the mission. ஸோ அவங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணாங்க சாரதா தேவி. நெக்ஸ்ட் வந்து சுவாமி விவேகானந்தா என்ன பண்ணார் அப்படின்னு பார்ப்போம். ஸோ விவேகானந்தா, ஸோ இவரோட நஜ நேம் வந்து Narendranath Datta, so who later came to be known as the Swami Vivekananda.
நெக்ஸ்ட் ஸ்ப்ரெட் ராமகிருஷ்ணாவோட மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ண ஒரு இவர் தான் அண்ட் ட்ரை டு ரீகான்சைல் இட் டு த நீட்ஸ் ஆஃப் கண்டெம்பரரி இந்தியன் சொசைட்டி. ஸோ அப்போ இருக்கிற இந்தியன் சொசைட்டிக்கு என்ன நீட்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. ஹி எமர்ஜ்ட் ஆஸ் த ப்ரீச்சர் ஆஃப் நியோ ஹிந்துசம். நியோனா ஒரு கைண்ட் ஆஃப் புது ஹிந்துசம். ஸோ அதை வந்து எப்படி நம்ம ப்ரீச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தாரு. சர்டன் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் ராமகிருஷ்ணா. ஸோ இவருக்கு சில எக்ஸ்பீரியன்சஸ் இருந்திருக்கும். த டீச்சிங்ஸ் ஆஃப் த உபனிஷத்ஸ் அண்ட் த கீதா அண்ட் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த புத்தா அண்ட் ஜீசஸ் ஆர் த பேசிஸ் ஆஃப் விவேகானந்தாஸ் மெசேஜ். ஸோ விவேகானந்தாவோட மெசேஜ் வந்து ஒரே டெக்ஸ்ட்லேருந்து எடுத்திருக்க மாட்டார். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டெக்ஸ்ட்லேருந்து எடுத்திருப்பாரு அண்ட் அவரோட சொந்த வாழ்க்கையிலேருந்து எடுத்திருப்பாரு. டு த வேர்ல்ட் அபவுட் ஹியூமன் வேல்யூஸ் பற்றி பேசியிருப்பாரு. ஹீ சப்ஸ்கிரைப்ட் டு த வேதாந்தா விச் ஹீ கன்சிடர்ட் அ ஃபுல்லி ரேஷ்னல் சிஸ்டம். ஸோ வேதாந்தாக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாரு வித் அ சுப்பீரியர் அப்ரோச். ஹிஸ் மிஷன் வாஸ் டு பிரிட்ஜ் த கல்ஃப் பிட்வீன் பரமார்த்தா, ஸோ சர்வீஸ்க்கும் அப்புறம் யவஹரா, ஸோ பிஹேவியர். ஸோ சர்வீஸ்க்கும் பிஹேவியருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் கனெக்ட் பண்ணியிருப்பார். அண்ட் பிட்வீன் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் டே டு லைஃப், எப்படி சர்வீஸையும் பிஹேவியரும் கனெக்ட் பண்ணாரோ அது மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியும் உங்களோட டெய்லி லைஃப்பும் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் விவேகானந்தா பிலீவ்ட் இன் த ஃபண்டமெண்டல் ஒன்னஸ் ஆஃப் காட் அண்ட் செட் ஃபார் ஆர் ஓன் மதர்லேண்ட் ஜங்ஷன் ஆஃப் டூ கிரேட் சிஸ்டம்ஸ். ஸோ நம்மளோட ஓன் மதர்லேண்டே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஸோ ரெண்டாக சொல்கிறாரு இல்லையா. ஒன்று வந்து சர்வீஸு பிஹேவியரை கனெக்ட் பண்ணுறாரு, இன்னொன்று ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் டே டு டே லைஃப்பை கனெக்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி நம்மளோட மதர்லேண்டை வந்து ஹிந்துசம் அண்ட் இஸ்லாமை வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பார். ஸோ இஸ் த ஒன்லி ஹோப்னு சொல்லியிருப்பார். எம்பசைசிங் சோஷியல் ஆக்ஷன், ஹீ டிக்ளேர்ட் தட் நாலேஜ் விதவுட் ஆக்ஷன் இஸ் யூஸ்லெஸ். ரொம்ப முக்கியம். இது வந்து மெயின்ஸ்லேயும் கேட்டிருந்த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நாலேஜ் வந்து இருக்கிறது முக்கியம் இல்லை, நாலேஜ் விதவுட் ஆக்ஷன் இஸ் யூஸ்லெஸ். ஆனால் எவ்வளோ நாலேஜ் நீங்கள் அட்டைன் பண்ணாலும் நீங்கள் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க, உங்களோட ஆக்ஷன்ஸ் தான் உங்களை டிட்டர்மைன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யோர் நாலேஜ் இஸ் நத்திங் வென் யோர் ஆக்ஷன்ஸ் ஆர் வர்ஸ். சரிங்களா. ஹி லெமெண்டட் த ஐசோலேஷனிஸ்ட் டெண்டன்சிஸ் அண்ட் த டச் மீ நாட் ஆட்டிடியூட் ஆஃப் ஹிந்துஸ். ஸோ வந்து தள்ளி இருக்கிறது, இந்த காஸ்ட் மக்கள் வந்து அந்த காஸ்ட் மக்கள் வந்து ஐசோலேட் ஆகி தள்ளி இருக்கிறது, அவங்கள தள்ளி வைக்கிறது, இல்லை டச் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது, ஆஃப் த ஆட்டிடியூட் ஆஃப் ஹிந்துஸ் இன் ரிலீஜியஸ் மேட்டர்ஸ். அது ரொம்ப கண்டெம் பண்ணார். ஹி ஃப்ரவுண்ட் அட் ரிலிஜியன்ஸ் டாக்டிக் அப்ரூவல் ஆஃப் த ஆப்ரேஷன் ஆஃப் த புவர் பை த ரிச். ஸோ ரிச் வந்து புவர் ஒப்ரெஸ் பண்ணது வந்து கண்டெம் பண்ணார். ஹி பிலீவ் தட் இட் வாஸ் அன் இன்சல்ட் டு காட் அண்ட் ஹியூமனிட்டி டு டீச் ரிலிஜன் டு அ ஸ்டார்விங் மேன். ஸோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு பசி உள்ள மனுஷனுக்கு போய் உங்களோட கடவுள் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டீச் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு, ஃபஸ்ட்டு அவனோட பசியை அடக்கணும்னு சொல்லியிருப்பார். ஸோ இது திருப்பி ரீட் பண்ணுறேன். ஹி பிலீவ் தட் இட் வாஸ் அன் இன்சல்ட் டு காட் அண்ட் ஹியூமனிட்டி டு டீச் ரிலிஜன் டு ஸ்டார்விங் மேன். ஸோ புவர் மக்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்க வயிற்றை ஃபஸ்ட்டு ரெப்பணும். ஸோ சாப்பாடு தான் அவங்களுக்கு வந்து காட் மாதிரி. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பேசிக் நெசசிட்டிஸ்லாம் போனதுக்கப்புறம் தான் அவனுக்கு ரிலிஜன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டீச் பண்ணும். ஹி பாயிண்டட் அவுட் தட் த மாசஸ் நீடட் 2 kinds ஆஃப் நாலேஜ். ஸோ சொன்ன மாதிரி 2 நாலேஜ் அவங்களுக்கு தேவைப்படுது. ஒன்று செக்யூலர் நாலேஜ் அபவுட் ஹவு டு ஒர்க் ஃபார் தேர் எக்கனாமிக் அப்லிஃப்ட். ஸோ செக்யூலர் நாலேஜ் அப்படின்னா வந்து எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அந்த நாலேஜை வச்சு எக்கனாமிக்கலாக எல்லாமே எப்படி அப்லிஃப்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இன்னொன்று வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் டு ஹேவ் ஃபேத் இன் தெம்செல்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்தன் தேர் மாரல் சென்ஸ். ஸோ உங்களோட மாரல் சென்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் தேவைப்படுது. அது இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் மட்டும் தேவைப்படாது, பட் அவன் வாழ்றதுக்கு அவனுக்கு எக்கனாமிக் நாலேஜும் தேவைப்படும். ஸோ அதுக்கு தான் வந்து செக்யூலர் நாலேஜை யூஸ் பண்ண சொல்லுவார். ஒருத்தன் அவன் எக்கனாமிக் லைஃப்பில் கீழேருந்து மேலே வரக்கு செக்யூலர் நாலேஜை யூஸ் பண்ணும் அண்ட் அவனோட மாரல் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பார். ஸோ விவேகானந்தா வந்து வெறும் ரிலீஜியஸ் வியூஸில் மட்டும் பார்க்கல, எக்கனாமிக் வியூஸ்லையும் ஒருத்தன் வந்து எப்படி கீழேருந்து மேலே போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ ஹீ கால்ட் அப்பான் ஹிஸ் கண்ட்ரிமென் டு இம்பைப் அ ஸ்பிரிட் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரீ திங்கிங் வந்து எல்லாருக்கும் இருக்கணும்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ அட் த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸ் ஹெல்ட் அட் சிகாகோ, ரொம்ப ஃபேமஸான ஸ்பீச் இது. ஸோ சிகாகோவில் நடந்திருக்கும் 1893. சுவாமி விவேகானந்தா மேட் அ கிரேட் இம்ப்ரெஷன் ஆன் பீப்புள் பை ஹிஸ் லேர்ன்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ அவ்வளோ படிச்சிருக்கிறத வச்சு மக்கள் மேலே ஒரு கிரேட் இம்ப்ரெஷன் ஒன்று கிரியேட் பண்ணார். அங்கே இருக்கிற மக்கள் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ த கீநோட் ஆஃப் ஹிஸ் ஓப்பனிங் அட்ரஸ் வாஸ் த நீட் ஃபார் அ ஹெல்த்தி பேலன்ஸ் பிட்வீன். ஸோ அவர் ஓப்பனிங் அட்ரஸ் கொடுத்ததே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஸ்பிரிச்சுவலிசமுக்கும் மெட்டீரியலிசமும் வந்து வச்சு வந்து கொடுத்துருப்பாரு அட்ரஸ். ஸோ என்விசேஜிங் அ நியூ கல்ச்சர் ஃபார் த ஹோல் வேர்ல்டு. ஸோ ஒரு ஹோல் வேர்ல்டுக்கு புது கல்ச்சர் ஒன்று காட்டினார். ஹி கால்டு ஃபார் அ பிளெண்ட் ஆஃப் மெட்டீரியலிசம் ஆஃப் த வெஸ்ட் அண்ட் த ஸ்பிரிச்சுவலிசம் ஆஃப் த ஈஸ்ட் இன்டு அ நியூ ஹார்மனி டு ப்ரொடியூஸ் ஹாப்பினஸ் ஃபார் மேன்கைண்ட். ஸோ வந்து வெறும் வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக போங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்க மாட்டார்.
ஸோ மெட்டீரியலிஸ்டிக்காக மட்டும் போங்க, ஸ்பிரிச்சுவலாக மட்டும் போங்கன்னு சொல்லியிருக்க மாட்டார். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், செக்யூலர் நாலேஜ் யூஸ் பண்ண சொல்லியிருப்பார், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் யூஸ் பண்ண சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இங்கே வந்து வெஸ்ட்டில் இருக்கிற மெட்டீரியலிஸ்டிக் தாட்ஸும் ஈஸ்ட்டில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் தாட்ஸையும் கம்பைன் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு புது கல்ச்சரை வந்து உருவாக்குன மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, விவேகானந்தா கேவ் செவரல் லெக்சர்ஸ் ஆன் வேதாந்தா in the USA and in London before returning to India. ஸோ 1997 இந்தியாவுக்கு வராரு. ஸோ அதுக்கு முன்னாடி அங்கே நிறைய ஸ்பீச்சஸ் வந்து கொடுத்துட்டு வராரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன் இந்தியா he delivered a series of lectures, the focus of which were to infuse into the new generation a sense of pride in India's past. ஸோ இந்தியாவோட பாஸ்ட் மேலே ஒரு ப்ரைடு வர மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. a new faith in India's culture and a rare sense of confidence in இந்தியாவோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனில் ஒரு புது கான்ஃபிடன்ஸ் கொண்டு வராரு. to bring about a unification of Hinduism by pointing out the common foundation of its sects. ஸோ இவ்வளோ செக்ஸ் இருந்தாலும் ஹிந்துவிசம் அப்படிங்கிற ஒரு காமன் ரிலிஜனுக்குள்ளே தான் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி பேசினார். to make the educated people see the misery of the downtrodden and work for their uplift. ஸோ எஜுகேட்டட் மக்களை வந்து கீழே டவுன்ட்ரோடட், ஸோ ரொம்ப புவராக இருக்கிற மக்களை பற்றி பார்க்க சொல்கிறாரு. அண்ட் ஒர்க், அவங்களோட அப்லிஃப்ட்மெண்ட்காக நீங்கள் ஒர்க் பண்ணணும் பை த அப்ளிகேஷன் ஆஃப் ப்ராக்டிக்கல் வேதாந்தா. ஸோ வேதாந்தாலே எழுதியிருக்கு இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி. ஹிஸ் எம்பசிஸ் வாஸ் நாட் ஒன்லி ஆன் பர்சனல் சால்வேஷன் பட் ஆல்சோ ஃபார் த சோஷியல் குட் அண்ட் ரிஃபார்ம். ஸோ ஒருத்தன் வந்து பர்சனல் சால்வேஷன் அட்டெயின் பண்ணிட்டு போயிட்டா பத்தாது, பட் சொசைட்டிக்காகவும் பார்க்கணும், அதை ரிஃபார்ம் பண்ணணும், பார்க்கணும். ஏதாவது நல்லது இல்லைனா அதை ரிஃபார்ம் பண்ணணும். அண்ட் 1897 he founded the Ramakrishna Mission வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். விவேகானந்தா வாஸ் great humanist and used the Ramakrishna Mission for humanitarian relief works யூஸ் பண்ணியிருக்காரு. அதில் வர ட்ரஸ்ட்டில் வர காசெல்லாம் எடுத்து மக்களுக்கு செலவு பண்ணியிருக்காரு அண்ட் சோஷியல் ஒர்க். ஸோ த மிஷன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிலிஜியஸ் அண்ட் சோஷியல், ரெண்டுக்குமே வந்து ஒர்க் பண்ணாங்க. விவேகானந்தா அட்வொகேட்டட் த டாக்ட்ரின் ஆஃப் சர்வீஸ், ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், சர்வீஸ் டு மேன் இஸ் சர்வீஸ் டு காட்னு சொல்லி. ஸோ த சர்வீஸ் ஆஃப் ஆல் பீயிங்ஸ்னு இவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ எல்லா பீயிங்ஸ்க்கும், எல்லாத்துக்குமே வந்து சர்வீஸ் பண்ணணும். இந்த சர்வீஸ் ஆஃப் ஜீவா, ஸோ ஜீவான லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் த வர்ஷிப் ஆஃப் சிவா. ஸோ காடை நீங்கள் வர்ஷிப் பண்ண மாதிரி. ஸோ லைஃப் itself is a religion னு சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்கிற வாழ்க்கையே ஒரு ரிலிஜன். பை சர்வீஸ் த டிவைன் எக்ஸிஸ்ட் விதின் மேன். ஸோ சர்வீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு கடவுள் இருப்பார். ஸோ விவேகானந்தா வாஸ் ஃபார் யூசிங் டெக்னாலஜி அண்ட் மாடர்ன் சயின்ஸ் இன் சர்வீஸ் ஆஃப் மேன். ஸோ எல்லாமே மாடர்னாக யூஸ் பண்ணியிருப்பார். So ever since its inception, the mission had been running a number of schools, hospitals, dispensaries. So schools, hospitals, dispensaries வந்து நடத்திட்டு இருந்தாங்க. It offers help to afflicted in times of natural calamities, earthquakesலாம் வரும்போது, famines, floodலாம் வரும்போது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. The mission had developed a worldwide organization. ஸோ உலகம் முழுக்க வந்து பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. It is a deeply religious body, but it is not proselyting body. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டீப்பாக வந்து ரிலீஜியஸ் பாடி தான், வேறு எல்லா விஷயத்தையும் வந்து பார்க்குறாங்க, பட் ரொம்ப டீப்பாக வந்து ரிலீஜியஸை மட்டும் நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்கிறாங்க. இட் டஸ் நாட் கன்சிடர் இட் செல்ஃப் டு பி அ செக்ட் ஆஃப் ஹிந்துவிசம். ஸோ ராமகிருஷ்ணா மிஷன்னா ஃபஸ்ட்டு ஹிந்துவிசம் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹிந்துவிசம் கீழே தான் இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. வி ஆர் செக்யூலர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் ரீசன்ஸ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் த மிஷன்னு சொல்லியிருக்காங்க. அன்லைக் த ஆரிய சமாஜ், த மிஷன் ரெகக்னைசஸ் த யூட்டிலிட்டி அண்ட் வேல்யூ ஆஃப் இமேஜ் வர்ஷிப். ஆரிய சமாஜ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இமேஜ் வர்ஷிப் வந்து அங்கே சொல்லியிருப்பாங்க பண்ணுங்கன்னு. இன் டெவலப்பிங் ஸ்பிரிச்சுவல் ஃபேவர் அண்ட் வர்ஷிப் ஆஃப் த எட்டர்னல் ஆம்னிபொட்டன்ட் காட். ஸோ ஆம்னிபொட்டன்ட் அப்படின்னா எல்லா இடத்துலையும் காட் இருக்கார், ஸோ அவரை வர்ஷிப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இமேஜையும் வர்ஷிப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆரிய சமாஜத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆல்தோ இட் எம்பசைசஸ் ஆன் த எசென்ஷியல் ஸ்பிரிட் அண்ட் நாட் த சிம்பிள்ஸ் ஆஃப் ரிச்சுவல்ஸ். ஸோ ஆரிய சமாஜில் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ராமகிருஷ்ணா மிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இட் பிலீவ்ஸ் தட் த ஃபிலாசபி ஆஃப் வேதாந்தா வில் மேக் அ கிறிஸ்டியன் அ பெட்டர் கிறிஸ்டியன். ஸோ நார்மலாக எல்லா ரிலிஜனும் வச்சும் பேசியிருக்காங்க. வேதாந்தா அப்படிங்கிறது காமன், ஸோ ஹிந்துவிசம் கடியில் மட்டும் தான் அது இருக்குன்னு இல்லை. ஸோ ஒரு கிறிஸ்டியனை பெட்டர் கிறிஸ்டியன் ஆக்கும் அண்ட் ஹிந்துவை பெட்டர் ஹிந்துவாக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இட் வாஸ் இன் 1898 that சுவாமி விவேகானந்தா acquired a large piece of land at பெல்லூரில் வந்து ஒரு பெரிய லேண்ட் வந்து ஆக்குபை பண்ணியிருப்பாரு. where the ராமகிருஷ்ணா மத் was finally shifted and registered. அங்கே தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ the monastic order is open to all men without discrimination on the basis of caste and creed. ஸோ எல்லாருக்குமே வந்து இது ஓப்பன்டுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் that's it for the video guys. Thank you for watching. and next வீடியோவில் வந்து we'll continue with தயானந்த் சரஸ்வதி and ஆரிய சமாஜ். ஏன்னா ஆரிய சமாஜ் பற்றி தான் மேலே பார்த்துருக்கோம், அதை கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் ஸோ உங்களுக்கு நம்மளோட மாடர்ன் இந்தியா கோர்ஸ் ஜாயின் பண்ண டெஃபினட்டாக கீழே இருக்கிற வாட்ஸ்அப் இல்லைனா டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்ட் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வேறு ஏதாவது குவைரிஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இது இல்லாமல் பாலிட்டி, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட் சொல்லி நம்மள்ட்ட ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் கோர்சஸ் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே வந்து வீடியோ ஃபார்மேட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி லெசன் பை லெசன், வேர்ட் பை வேர்ட் வந்து கிடச்சிரும். அது இல்லாமல் UPSC மென்டரிங் கோர்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஏதாவது ஜாயின் பண்ணணும்னா டெஃபினெட்லி கிவ் அ ட்ரை. அண்ட் பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக்ஸ் சர்வே வந்து வீடியோஸ் போயிட்டுருக்கு. ஸோ டெஃபினட்டாக அது படிக்காமல் நீங்கள் ப்ரிலிம்ஸ் போக முடியாது. ஏன்னா 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த ஃபுல் பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் ப்ளஸ் எக்கனாமிக்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒன்லி 300 rupees தான். ஸோ மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.